ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கதைகள் 360 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் பவித்ரா விஸ்வநாதன். நாம் இன்னைக்கு கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் சுவாதிகா கணேசன் அவர்களுடைய நான் அவள் அவன் பாகம் 11 அத்தியாயம் 101. காலையில் எழுந்தது முதலே வீட்டில் ஜானுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அதிதி சொன்ன பின் தான் மரியாவை நாளை வர சொல்லி காயப்படுத்திவிட்டோம் என்பதே புரிந்தது. இதுவரை பெண்களிடம் பேசியது இல்லை என்பதால் தான் இந்த பிரச்சனை. இது சரியில்லை. முதல் சந்திப்பிலேயே இப்படி அவளிடம் பேசியிருக்க கூடாது என தன்னைத்தானே நொந்து கொண்டான். என்ன செய்வது என யோசித்தான். பின் அதுதான் சரி, அவளை மறுபடியும் இவ்வளவு தூரம் வர வைக்க கூடாது, நாமே அவள் வீட்டிற்கு சென்று விடுவோம் என முடிவு செய்து கிளம்பிவிட்டான். வழியில் சில சிறுவர்கள் அழகான மலர்கள் விற்று கொண்டிருந்தனர். அவர்கள் வைத்திருந்த மொத்தத்தையும் வாங்கி கொண்டான். வேறு என்ன வாங்குவது என அவனுக்கு தெரியவில்லை. இதுவரை பெண்களுக்கு அவன் எந்த பரிசு பொருள்களும் வாங்கி கொடுத்ததில்லை. பூக்கள் பெண்களுக்கு பிடிக்கும் என்பது மட்டும் தெரிந்து வைத்திருந்தான். அதனால் அதை மட்டும் வாங்கி கொண்டான். ஒரு வழியாக மேக்ஸ் வீட்டை அடைந்து விட்டான். உள்ளே போவதற்கு பெரும் தயக்கமாக இருந்தது. கேட் அருகிலேயே நின்று விட்டான். சிறிது நேரத்தில் மேக்ஸ் கார் வெளியே செல்வது தெரிந்தது. மரியா கார் இன்னும் உள்ளேதான் இருந்தது. அப்போ மரியா மட்டும்தான் தனியாக இருக்கிறாள். இதுதான் சரியான நேரம் என நினைத்து உள்ளே வந்தான். தலையில் கையை வைத்து அமர்ந்திருந்தாள் மரியா. ஒரு பக்கம் அவளை பார்த்து சிரிப்பாக வந்தாலும் மறுபுறம் தன்னால் தான் வருத்தமாக இருக்கிறாளோ எனவும் தோன்றியது. மூச்சை இழுத்து விட்டு கொண்டு உள்ளே வரலாமா என கேட்டான். திடீரென கேட்ட குரலில் திகைத்து போய் எழுந்து நின்றாள் மரியா. அவளால் ஜான் அங்கு வந்ததை நம்பவே முடியவில்லை. நீ நீ இங்க எப்படி? கார்ல தான் வந்தேன். ஏன்? ஐயோ அதில்ல. சரி வாங்க உட்காருங்க. சரி. அப்போதுதான் மரியா தன் உடையையும் தலையையும் கவனித்தாள். தூங்கி எழுந்து அப்படியே எழுந்து வந்து அமர்ந்திருந்தாள். ஐயோ, ஜான் முன்னால் இப்படியா இருக்கிறோம் என யோசித்து ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இப்போ வரேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் ஓடிவிட்டாள். கதவை சாத்திவிட்டு மெத்தையில் கவிழ்ந்து கொண்டாள். கடவுளே, முகம் கூட சுத்தம் பண்ணாம அவர் முன்னாடி நின்னுட்டு இருந்திருக்கேன். ஒருவேளை அவர் என்கிட்ட காதல சொல்ல வந்திருந்தா என் முகத்தை பார்த்து அப்படியே ஓடி போயிருப்பார். சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வெளியே போய் பார்க்கலாம் என குளியல் அறைக்குள் புகுந்தாள். வெளியே அமர்ந்திருந்த ஜானுக்கு மரியா நின்ற கோலத்தை நினைத்து சிரிப்புதான் வந்தது. எதிர்பாராத சந்திப்புகள் இந்தளவு மகிழ்ச்சியை கொடுக்கும் என அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மனம் முழுக்க புத்துணர்வாக இருந்தது. அப்போது போன் அடித்தது. கிரீன் தான். வேலை விஷயமாக அழைத்திருந்தான். அவனிடம் பேசிக்கொண்டே பின்னால் இருந்த தோட்டத்திற்கு வந்தான். என்ன பிக் பாஸ், பிசினஸ் பண்ண போன இடத்துல காதல் வேலை நடக்குது போல இருக்கு. டே கிரீன், நீ இருக்கிறது இந்தியால, நான் இருக்கிறது பின்லாந்துல. இங்க நடக்கிறது உனக்கு எப்படிடா தெரியுது? அட என்ன பாஸ், உங்களை பத்தி இந்த முக்கியமான விஷயத்த கூட நான் தெரிஞ்சுக்காம இருப்பேனா என்ன? அது சரி, யாரு அதிதி சொன்னாளா? ஆமா பாஸ், நீங்க அங்க லவ் ஓகே பண்ண உடனே நாங்க எல்லாம் பின்லாந்து வரலான்னு இருக்கோம் பொண்ணு கேட்க. அலெக்ஸ் பாஸோட கல்யாணம் தான் பேலஸ்ல நடக்கல. அதனால உங்க கல்யாணம் கண்டிப்பா நம்ம பேலஸ்ல தான் நடக்கணும். டேட் சொல்லிட்டாரு. அதனாலதான் உங்க பதிலுக்காக நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேடுக்கு எப்படிடா தெரியும்? பாஸ், எனக்கே தெரிஞ்சிருக்கு, டேட்க்கு தெரியாம இருக்குமா? பேலஸ்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அது போக கிராமத்துல இருக்க பாட்டிக்கு கூட தெரியும். அட பாவிகளா! டேய், அங்க வந்து எல்லார் முகத்திலயும் எப்படிடா முழிக்க முடியும்? ஐயோ, இப்பவே வெக்கமா வருதே. பாஸ் பாஸ், கொஞ்சம் சும்மா இருங்க பாஸ், எனக்கு கூச்சமா இருக்கு. டேய் கிரீன், இந்த பொண்ணுகிட்ட என் காதல சொல்றதுக்குள்ள நான் ஒரு வழி ஆகிருவேன் போல இருக்குடா. நீ எல்லாம் எப்படிதான்டா லவ்வ சொன்ன? பாஸ், நான் எல்லாம் பார்த்த உடனே சொல்லிட்டேன் தெரியுமா? நான் அவ்வளோ பெரிய தைரியசாலி. சரி விடு, நீ பெரிய ஆள் தான். அந்த பொண்ணு வருது, நான் போய் பேசுறேன். சரி பாஸ், ஆல் தி பெஸ்ட், பாய். கிரீனிடம் போனை வைத்துவிட்டு திரும்பி பார்த்தபோது மரியா கையில் காஃபியுடன் வந்து கொண்டிருந்தாள். நீல நிற முழு நீல உடையில் மிதமான ஒப்பனையில் அழகாக இருந்தாள். கொண்டு வந்த காஃபியை அங்கிருந்த கல்மேடையில் வைத்துவிட்டு ஜானை அங்கு வர சொல்லி அழைத்தாள். உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்க என்றாள். மரியா, இந்த உடை ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு வேணுமா ஜான் இந்த ட்ரெஸ்? எனக்கு எதுக்கு? நீங்க தானே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, அதுதான். அந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மரியா சிரித்து கொண்டாள். சரி சரி, காஃபி குடிங்க. சிறிது நேரம் அப்படியே சென்றது. ஜான் காஃபியை குடித்துவிட்டு சுற்றி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டான். அவனது செய்கை மரியாவை பொறுமை இழந்து போக வைத்தது. ஜான், வேணாலும் இந்த தோட்டத்துக்கு உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இல்ல இல்ல, நான் உன்னை பார்த்து பேசதான் வந்தேன். அப்போ பேசுங்க. அதை விட்டுட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சாரி, இந்தா என அவன் வாங்கி வந்த பூக்களை கொடுத்தான். அதை வாங்கி நுகர்ந்து பார்த்தவள், ரொம்ப நல்லா இருக்கு வாசனை, தேங்க்ஸ் என்றாள். பின், ஆமா, எதுக்கு இதெல்லாம்? என்னதானே அங்க வர சொன்னீங்க, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அது வந்து, நானும் உன்ன என பேச ஆரம்பித்தான். மரியா அவன் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். நீ இப்படி பார்த்தா நான் எப்படி பேச முடியும்? நீங்க என்கிட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நான் உங்களை தானே பார்க்க முடியும். எனக்கு நீ பார்த்தா பேச வரலையே மரியா. சொல்லுங்க ஜான், என்கிட்ட என்ன வெக்கம்?
அது அப்படியெல்லாம் இல்ல. அப்ப சொல்லுங்க. நானும் உன்ன இல்ல எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு மரியா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என ஒரு வழியாக சொல்லிவிட்டான். அந்த வார்த்தைகள் காதில் விழுந்த நொடி மரியா வேறு எதையும் யோசிக்கவில்லை. வேகமாக அந்த கல்மேடையை சுற்றி வந்து அவனை கட்டிக்கொண்டாள். ஜான் விக்கித்து போய் விட்டான். ரொம்ப தேங்க்ஸ் ஜான். நான் பயந்துட்டே இருந்தேன் உங்க பதில நினைச்சு. இப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, முதல்ல என்ன வீடு யாராவது பார்க்க போறாங்க. யார் பார்த்தா என்ன ஜான்? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மரியா ப்ளீஸ் என ஜான் சொன்ன பின் தான் மரியா அவனை விட்டு விலகினாள். எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் ஜான்? என்ன மரியா உங்க வீட்ல எல்லாம் பேச வேண்டாமா? நான் அதிதி கிட்ட இத பத்தி சொல்றேன். அவ எங்க ஃபேமிலில பேசட்டும் சரியா? நான் நாளைக்கு ரஷ்யா போறேன். டாட் மாம் கிட்ட பேசிட்டு சொல்றேன் ஓகேவா? நாளைக்கு ஏன் போகணும்? என் கூட கொஞ்ச நாள் இருக்கலாம்ல? அப்போ கல்யாணம் லேட் ஆகும் பரவாயில்லையா? என் கூட என் பேலஸ்ல வந்து இருக்கணும்னு ஆசை இல்லையா? இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் காதலிக்க வேண்டாமா? அந்த சந்தோஷத்த அனுபவிக்க வேண்டாமா? ஓ! நீ அப்படி சொல்ல வர்றியா? ஆமா, என் கல்யாணம் காதல் கல்யாணமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி, 1 வாரம் கழிச்சு போறேன் சரியா? நீ அதுக்குள்ள மேக்ஸ் கிட்ட சொல்லிரு. அவனுக்கு வேற என்ன பிடிக்காது என சொல்லிவிட்டு சிரித்தான். அதுதான் எனக்கு பெரிய பயமே. ஆனா அவனுக்கு என் மேல பாசம் அதிகம். அதனால அவன் சரின்னு தான் சொல்லுவான். அப்ப சரி, சீக்கிரம் பேசு. சரி, அது இருக்கட்டும். ஏன் என்ன ஒரு நாள் வெயிட் பண்ண சொன்னீங்க? இத நேத்தே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருப்பேன்ல. எனக்கு சில விஷயங்கள் நேத்து புரியல. அதிதி கிட்ட பேசினேன். அவ தான் புரிய வச்சா. அதுக்கு தான் நேரம் எடுத்துக்கிட்டேன். எப்படியோ என் காதலை ஏத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் என திரும்பவும் அவனை நெருக்கமாக கட்டிக்கொண்டாள். இந்த முறை ஜான் அவளை விலக்கவில்லை. அவனும் அவளை கட்டிக்கொண்டான். சிறிது நேரத்தில் மரியா என்ற கோபக் குரல் கேட்டு விலகினார். அங்கு முகம் சிவந்து போய் கோபத்தில் கொதித்துப் போய் நின்றான் மேக்ஸ். அத்தியாயம் 102. பக்கத்து நகரத்துக்கு சிறு வேலையாக தான் சென்றிருந்தான் மேக்ஸ். வீட்டை விட்டு வெளியே வந்தது முதல் மனக்கண்ணில் நின்று கொண்டிருந்தாள் மரியா. அவர்கள் பெற்றோர்கள் இறந்த பின் மேக்ஸ் தான் அவளை வளர்த்து வருகிறான். சிறுவயதிலிருந்தே படிப்பில் கெட்டிக்கார பெண்தான் மரியா. நன்றாக படித்தாள். அதனால் பெரிய பல்கலைக்கழகத்தில் ஆடை வடிவமைப்பாளருக்கு படித்தாள். படித்துவிட்டு வெளியே வந்தவுடன் படித்த காலத்தில் சேர்த்து வைத்த பணத்தை வைத்து நகரத்தில் சிறு ஆடை வடிவமைப்பு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்தாள். அவள் திறமைக்கு நல்ல பலன் கிடைத்தது. நிறைய ஆர்டர்கள் வர ஆரம்பித்தது. சிறிது நாள் கழித்து அவள் திருமணம் குறித்து பேச ஆரம்பித்தான் மேக்ஸ். அவள் திரும்ப மேக்ஸை திருமணம் செய்து கொள்ள சொன்னாள். ஆனால் மேக்ஸ் மறுத்துவிட்டான். என்ன ஆனாலும் உனக்கு பின் தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டான் மேக்ஸ். என்றும் விடியலில் நேரமாக எழுந்து தயாராகி நிறுவனத்துக்கு சென்றுவிடும் மரியா இன்று காலை அழுது வீங்கிய கண்களுடன் அறையை விட்டு வெளியே வந்ததுதான் மேக்ஸ் கண் முன் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் அதிதியின் உடையை கொடுக்க ஜான் வீட்டிற்கு போயிட்டு வந்தது முதல்தான் சரியில்லை. கண்டிப்பாக அந்த ஜான் மரியாவை ஏதோ செய்துவிட்டான் என உறுதியாக நம்பினான். ஏனென்றால் சிறுவயதிலிருந்தே மேக்ஸுக்கு ஜானை பிடிக்காது. ரஷ்யாவில் படித்தபோது மேக்ஸ் ஜானுடன் பேசவே மாட்டான். அவனை பார்த்தாலே பிடிக்காது. அவனும் அனைவரிடமும் திமிராகத்தான் நடந்து கொள்வான். அலெக்ஸ் குணமளவுக்கு ஜான் இல்லை என்பது அங்கிருந்த எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவனும் பெரிதாக யாருடனும் பேச மாட்டான். மேக்ஸ் சிறிது காலத்தில் பின்லாந்து வந்துவிட்டான். அதன் பின் ஜான் பற்றி அவன் கிட்டத்தட்ட மறந்து போயிருந்தான். அவ்வப்போது அலெக்ஸுடன் பேசும்போது மட்டும் ஜான் பற்றி சொல்லுவான். அவனின் முரட்டு குணம், பெண்களின் தொடர்பு, இதை பற்றியெல்லாம் சொல்லி வருத்தப்படுவான். சிறுவயதில் ஜான் மீது ஏற்பட்ட கசப்பு உணர்வு இதை கேட்ட பின் அதிகமாக தான் ஆனது. அவன் எப்போதாவது தான் பின்லாந்து வருவான். வந்தாலும் ஹோட்டலில் தங்கியிருந்துவிட்டு 2 நாட்களில் கிளம்பி விடுவான். இந்த முறைதான் அலெக்ஸ் வீட்டில் தங்கியிருந்தான். அவனை சந்திக்க மரியாவை தனியா அனுப்பியது தவறோ என யோசித்துக் கொண்டிருந்தான். எந்த வேலைக்காக வந்திருந்தானோ அதில் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. மரியாவிடம் பேசினால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என தோன்றியது. எனவே திரும்பி வீட்டிற்கு வந்தான். உள்ளே வந்தபோது வாசலில் ஜானின் கார் நின்று கொண்டிருந்தது. இவன் இங்கே என்ன செய்கிறான் என யோசித்து வீட்டிற்குள் வந்தான். அங்கு யாரும் இல்லை. தோட்டத்தில் பேச்சு குரல் கேட்டது. அங்கு சென்று பார்த்தபோது மரியா, ஜான் இருவரும் கட்டி அணைத்து கொண்டு நின்றனர். ஏற்கனவே பல குழப்பத்தில் இருந்தவன் அவர்கள் நின்ற நிலையை பார்த்து கத்திவிட்டான். அவன் போட்ட சத்தத்தில் அதிர்ந்து போய் ஜானை விட்டு விலகினாள் மரியா. அவள் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. மரியா, மேக்ஸ் வந்துட்டான். இனி நான் இங்க இருக்கிறது சரியா இருக்காது. நீ அவன்கிட்ட நம்ம விஷயம் பத்தி பேசு. நம்ம அப்புறம் சந்திக்கலாம் என சொல்லிவிட்டு மரியா நெற்றியில் தனது முதல் முத்தத்தை பதித்துவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறிவிட்டான் ஜான். அவனை முறைத்து கொண்டு நின்றான் மேக்ஸ். அவனால் அதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது என்பதால். என்ன இருந்தாலும் மேக்ஸுக்கு வாழ்க்கை கொடுத்த மார்ட்டின் அவர்களில் மகன்தான் ஜான். அதனால் ஜான் கார் வெளியே சென்ற பின் நேராக மரியாவிடம் வந்தான். என்ன நடக்குதுங்க? மேக்ஸ், அது வந்து எனக்கு உண்மை மட்டும் போதும் மரியா. தயவு செஞ்சு எதையும் என்கிட்ட மறைக்காத ப்ளீஸ். சரி மேக்ஸ், நான் ஜானை லவ் பண்றேன். உனக்கு அவரை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்ன முதல்ல லவ் பண்ணல.
நான் தான் என் விருப்பத்தை அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஒரு நாள் நேரம் எடுத்து யோசிச்சுட்டு தான் வந்து சரின்னு சொன்னாரு. அதனால அவர் என்னை எந்த விதத்திலயும் கட்டாயப்படுத்தல. அதை நீ புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். மேக்ஸ் அதே கோபத்தில் தான் இருந்தான். அவன் முகம் கொஞ்சம் கூட மாறவில்லை. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மேக்ஸ். எனக்கு அதுக்கு உன்னோட சம்மதம் வேணும். உன் வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிற உரிமை உனக்கு இருக்கு மரியா. அதுல நான் எப்பவும் தலையிட மாட்டேன். ஆனா இந்த விஷயத்துல எனக்கு விருப்பம் இல்ல. என் சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு ஜான் மேல நல்ல மதிப்பு இல்ல. இதுக்கு மேல உன் விருப்பம் என சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டான். திகைத்து போய் நின்றாள் மரியா. அவளுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. மேக்ஸ் சம்மதமில்லாமல் கண்டிப்பாக திருமணம் செய்ய முடியாது. இப்போது என்ன செய்வது என யோசித்தாள். அலெக்ஸ் தான் அவன் நினைவிற்கு வந்தான். சிறுவயது முதலே அவன் என்ன சொன்னாலும் மேக்ஸ் கேட்பான். அதுபடிதான் செய்வான். ஆனால் இந்த விஷயத்தில் என்ன செய்வான் என தெரியவில்லை. எனினும் முயற்சி செய்து பார்க்கலாம். முதலில் அதிதியை அழைத்து இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். வீட்டிற்குள் மேக்ஸ் இருக்கிறான். அவன் முன் பேச வேண்டாம் என காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். வீட்டின் அருகில் இருக்கும் சிறு பூங்காவுக்கு வந்துவிட்டு அதிதியை அழைத்தாள். சொல்லுங்க மேடம், உங்க போனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அட ஏன் அதிதி நீ வேற? அதிதி மனதிற்குள் திக்கென இருந்தது. ஜான் ஏதோ சுதப்பி விட்டார் போல என நினைத்து கொண்டாள். என்னாச்சு மரியா, ஏதாவது பிரச்சனையா? ஜான் அவர் காதல என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஏய் சூப்பர். ஆனா என்ன பிரச்சனை? உன் குரல் சரியில்லையே. எங்க காதல் விஷயம் மேக்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ எப்படி? நீ அதுக்குள்ள ஏன் மரியா சொன்ன? நான் சொல்லல அதிதி. நானும் ஜானும் பேசிட்டு இருந்ததை மேக்ஸ் பார்த்துட்டு செம்மையா திட்டிட்டாரு. போச்சா? இத பொறுமையா அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆமா அதிதி, ஜானை கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அதுக்கு அது உன் விருப்பம், ஆனா என் சம்மதம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. சூப்பர். சரி, மேக்ஸ் ஜான் 2 பேரும் ஏதாச்சும் பேசிக்கிட்டாங்களா? இல்ல, மேக்ஸ் வந்த உடனே ஜான் போயிட்டாரு. மேக்ஸ் தான் அவரை முறைச்சிட்டு இருந்தாரு. இப்ப நான் என்ன பண்றது அதிதி? என்னால மேக்ஸ் சம்மதம் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே முடியாது. அது புரியுது மரியா. ஆனா மேக்ஸ் கோபமா இருக்கப்ப நம்ம போய் பேசினா கூட அது வேஸ்ட் தான். அலெக்ஸ் கூட சொன்னாரு மேக்ஸுக்கு ஜானை பிடிக்காதுன்னு. இது கொஞ்சம் சிக்கல் தான். மேக்ஸ் கிட்ட பொறுமையா தான் பேசணும். ஆமா திதி, இப்ப வீட்டுக்கு போய் அவரை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் இனி உன்கிட்ட பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன் மரியா. அது என்னவோ உண்மைதான். என் மேல ரொம்ப கோபமா தான் இருக்காரு. நான் வேணாலும் ஜானை வந்து மேக்ஸ் கிட்ட பேச சொல்லவா திதி? ஏன் மரியா, வேற பிரச்சனையே வேண்டாம். ஜானுக்கு ரொம்ப கோபம் வரும். அது போக மேக்ஸுக்கு ஜானை பிடிக்காது. 2 பேரும் பேசினா கண்டிப்பா சண்டை தான் வரும். இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமா தான் ஆகும். அதுவும் கரெக்ட் தான் திதி. சரி மரியா, நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீ தைரியமா இரு. நான் இந்த விஷயத்த அலெக்ஸ் கிட்ட சொல்லி மேக்ஸ் கிட்ட பேச சொல்றேன். சரியா திதி, பாய். பாய் மரியா. போனை வைத்துவிட்டு அலெக்ஸ் அருகில் வந்து நடந்த விஷயங்களை சொன்னாள் அதிதி. சரி, இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ண முடியும் அதிதி? என்ன அலெக்ஸ் இப்படி கேக்குறீங்க? நீங்க மேக்ஸ் கிட்ட பேசுங்க. அவர் எப்படியாவது சம்மதிக்க வைங்க. அதிதி, அவன் என் ஃப்ரெண்டு தான். நான் என்ன சொன்னாலும் கேட்பான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக அவன் குடும்ப விஷயத்துல நம்ம எப்படி தலையிட முடியும் சொல்லு? காதல் வேணும்னா ஜான் தான் மேக்ஸ் கிட்ட பேசணும். அவனை சம்மதிக்க வச்சு அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டும், சரியா? தப்பு அலெக்ஸ். அவரை மோட்டிவேட் பண்ணி அவர் காதலை வெளியே கொண்டு வந்தது நான் தான். இப்ப பிரச்சனை வந்த அப்புறம் நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சரி அதிதி, நீ ஃபீல் பண்ணாத. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. சொல்றேன். மறுநாள் காலை மேக்ஸ் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தனர் அலெக்ஸ் மற்றும் அதிதி. அத்தியாயம் 103. அதிதி, இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்லு. மேக்ஸ் கிட்ட போய் அவன் குடும்ப விஷயத்த பத்தி பேசுறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. அவன் நான் சொன்னா கேட்பான் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவன் தங்கச்சி என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்றது எந்த அளவு நியாயமா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா அதை விட அசிங்கம் எனக்கு வேற எதுவும் இல்ல. அதுக்கு தான் யோசிக்கிறேன். உங்க பக்கம் நியாயம் எனக்கு புரியுது அலெக்ஸ். ஆனா என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜானுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் தான் இதெல்லாம் பண்ணேன். அவர் காதல், கல்யாணம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு. மரியா அவரை விரும்புறேன்னு சொல்லாம இருந்திருந்தா நானும் அமைதியா தான் இருந்திருப்பேன். அவளே அப்படி சொல்லவும் எனக்கு ஒரு ஆசை. ஜானும் நம்மள மாதிரி குடும்பம், குழந்தை அப்படின்னு வாழணும்னு. அவரை வற்புறுத்தி அவர் மனசுல இருந்த காதலை வெளியே கொண்டு வந்தேன். இப்ப அவர் கல்யாணம் வரைக்கும் வர வச்சுட்டு இப்ப பிரச்சனை வந்த அப்புறம் உன் காதல் அது நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? எனக்காக மேக்ஸ் கிட்ட பேச மாட்டீங்களா அலெக்ஸ்? அதை சொல்லிவிட்டு முகத்தை மூடி அமர்ந்து விட்டாள் அவள். அதிதி அழுகப் போவதற்கான அறிகுறி என அலெக்ஸுக்கு நன்றாக புரிந்தது. பெருமூச்சு விட்டுக்கொண்டு அவள் அருகில் சென்றான் அலெக்ஸ். அதிதி ப்ளீஸ், நீ சொல்றத நான் பண்றேன். தயவு செஞ்சு எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. அதை என்னால தாங்க முடியாது. சரி, அப்ப இப்பவே இங்கிருந்து கிளம்பலாம். எங்க அதிதி? ஃபின்லாந்து. நீங்க ஃப்ளைட்டை வர சொல்லுங்க, உடனே கிளம்பலாம்.
அதிதி, வெளிய மிஸ்ட் அதிகமா இருக்கு. மார்னிங் கிளம்பலாம். இங்கிருந்து 3 மணி நேரம் தான் ஆகும். கண்டிப்பா காலையிலக்குள்ள மனசு மாற மாட்டீங்க தானே? உன்கிட்ட போய் மாத்தி பேசுவேனா டார்லிங் என அவளை அள்ளி தூக்கிக் கொண்டு படுக்கை அறைக்குள் சென்றான். அலெக்ஸ், என்ன பண்றீங்க? நாளைக்கு பின்லாந்து போனா எதுவும் பண்ண முடியாது. அதுதான் என அவள் விளையாட்டுகளை ஜோராக ஆரம்பித்து விட்டான். சொன்னது போலவே அதிகாலை கிளம்பி பின்லாந்து வந்து சேர்ந்தனர். வந்ததும் தங்கள் வீட்டிற்கு செல்லாமல் நேராக மேக்ஸ் வீட்டிற்கு தான் வந்தனர். காலையில் வந்தால் மேக்ஸை சுலபமாக பார்க்க முடியும். அதனால் தான் அங்கு வந்துவிட்டனர். வீடே மயான அமைதியில் இருந்தது. என்ன திதி, யாரையும் காணோம்? அலெக்ஸ், இது என்ன உங்க பேலஸ்னு நினைச்சீங்களா? எல்லா பக்கமும் ஆள் இருக்கிறதுக்கு. இது வீடு. சரி, அவனை கூப்பிடுறேன் இரு என மேக்ஸை அழைத்தான். சத்தம் கேட்டு அறைக்குள் இருந்து வெளியே வந்தான் மேக்ஸ். வாசலில் நின்ற அலெக்ஸ் அதிதியை பார்த்து திகைத்து போய்விட்டான் மேக்ஸ். எப்போது அலெக்ஸ் பின்லாந்து வருவதாக இருந்தாலும் மேக்ஸுக்கு முன்னாலே தகவல் சொல்லிவிடுவான். வீடு, கார் என அனைத்தையும் தயார் செய்து விடுவான். ஆனால் எந்த முன்னறிவிப்பும் இன்றி வந்து நின்ற அவன் நண்பனையும் அவன் மனைவியையும் அவன் எதிர்பார்க்கவில்லை. என்ன அலெக்ஸ், திடீர்னு வந்திருக்க? அதுவும் ஏன் வீட்டுக்கு? ஏதாவது பிரச்சனையா என கேட்டபடி வந்தான் மேக்ஸ். இல்லடா, இந்தியால ஒரு சடங்கு இருக்காம். புதுசா கல்யாணமானவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வீடுகளுக்கு எல்லாம் விருந்துக்கு போவாங்களாம். அதான் இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு உங்க வீட்ல எங்களுக்கு விருந்து என்றான் அலெக்ஸ். அவனை புரியாத பார்வை பார்த்தான் மேக்ஸ். அவரை போட்டு ஏன் இப்படி குழப்புறீங்க அலெக்ஸ்? சும்மா இருங்க. மேக்ஸ் அண்ணா, இங்க பாருங்க. எங்களுக்கு உங்களையும் மரியாதையும் பார்க்கணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ உள்ள வரலாமா? ஐயோ ப்ளீஸ் வாங்க என சோஃபாவில் அமர சொல்லிவிட்டு காஃபி கலந்து எடுத்து வந்தான். உட்காருங்க மேக்ஸ். மரியா எங்க? இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி வெளியே போனா. இன்னைக்கு பக்கத்து டவுன்ல ஒரு சர்ச் வெட்டிங், அதுக்கு போயிருக்கா. ஓ அப்படியா? சரி, நாங்க கொஞ்ச நாள் இங்க தான் இருப்போம், பாத்துக்கிறோம். சரியா திதி? அப்புறம் அலெக்ஸ், எப்ப பின்லாந்து வர்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே வருவ? இது என்ன புது பழக்கம்? புதுவிதமான ஆளுங்களோட சவகாசம் கிடைச்சா பழக்க வழக்கம் கூட புதுசா தானடா இருக்கும் என அதிதியை பார்த்து கொண்டே சொன்னார் அலெக்ஸ். அதிதி அலெக்ஸை முறைப்பது அவளை பார்க்காமலே புரிந்தது. பின் இல்ல மேக்ஸ், உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அதிதி ஆசைப்பட்டா, அதுக்குதான். ஏன்டா இவ்வளவு கேள்வி கேக்குற? உன் வீட்டுக்கு நாங்க வரக்கூடாதா? சொல்லு. ஐயோ அலெக்ஸ், இது உன் வீடு தானேடா. நீ தானே இதை எனக்கு வாங்கி கொடுத்த. நீ எப்ப வேணாலும் வரலாம். இனி இப்படி சொல்ல மாட்டேன், போதுமா? சரி மேக்ஸ். சரி அலெக்ஸ், நீங்க 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். அலெக்ஸ் ஏதோ சொல்ல வாயெடுக்கும் முன் அதிதி அவனுக்கு கண்ணை காண்பித்தாள். பிறகு பேசிக்கொள்ளலாம் என்பது போல சைகை காண்பித்து அறைக்குள் அழைத்து சென்று விட்டாள். ஏன் அதிதி, பேசதானே வந்தோம், அப்புறம் ஏன் பேச விடாம கூட்டிட்டு வந்துட்ட? வந்த உடனே அதை பத்தி பேசி அவரோட மூட ஸ்பாயில் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நைட்டு மரியா வரட்டும், சேர்ந்து பேசலாம். அப்பதான் இது சரியா வரும். ஓ, நீ அப்படி சொல்ல வரியா? சரி, அப்படியே பண்ணலாம். மேக்ஸ் தயாரித்து கொடுத்த உணவை சாப்பிட்டுவிட்டு இருவரும் நன்றாக ஓய்வெடுத்தனர். இவர்கள் வந்த விஷயத்தை ஜானிடம் கூட சொல்லவில்லை. இங்கு வந்த வேலையை நல்லபடியாக முடித்துவிட்டு தான் சொல்ல வேண்டும் என முடிவு செய்து கொண்டனர். மாலை நெருங்கும் வேளையில் வீட்டிற்கு வந்தாள் மரியா. அதிதியை பார்த்து சந்தோஷத்தில் கத்தி விட்டாள். அதை பார்த்த மேக்ஸ் ஒரு சிறு சிரிப்புடன் கடந்து போய்விட்டான். மாலை மணி 7 நெருங்கும் வேளையில் இரவு உணவு தயாராகிவிட்டது. அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டனர். பின் தோட்டத்தில் வந்து அமர்ந்தனர். மேக்ஸ் நேரடியாக விஷயத்திற்கு வந்துவிட்டான். அலெக்ஸ், அதிதி, நீங்க 2 பேரும் என்கிட்ட ஏதோ பேசணும் இல்ல சொல்லணும்னு தானே வந்திருக்கீங்க. எனக்கு அது நல்லா தெரியுது. சுத்தி வளைக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. மரியாவுக்கு அப்போதே கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அதிதி தான் மரியா கையை ஆதரவாக பிடித்து கொண்டாள். ஒண்ணுமில்ல, நீ அமைதியாயிரு, நாங்க பேசிக்கிறோம், சரியா? மேக்ஸ், உனக்கு மரியா ஜான் கல்யாணத்துல என்ன பிரச்சனை என அலெக்ஸ் கேட்டான். அவன் அவ்வளவு வெளிப்படையாக கேட்பான் என எதிர்பார்க்காததால் திகைத்து போய்விட்டனர் மரியாவும் அதிதியும். மேக்ஸ் பதில் சொல்லாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். மேக்ஸ், அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. உனக்கே தெரியும், நம்ம நாட்டுல எல்லாம் யாரும் அவங்கள பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்க மத்தவங்க சம்மதம் கேட்கறது இல்ல. ஆனா மரியா உன் மேல இருக்க மரியாதை காரணமா உன் விருப்பத்தோட எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கறா. அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? இந்த கேள்வி நீ என் ஃப்ரெண்டா கேட்டா என்கிட்ட பதில் இருக்கு அலெக்ஸ். அது இல்லாம நீ என்னோட முதலாளியா கேட்டா நான் இதுக்கு சம்மதிக்கிறத தவிர வேற வழி இல்ல. மேக்ஸ் அப்படி பதில் கூறுவான் என அங்கிருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை. அலெக்ஸ் கூட ஒரு நிமிடம் அதிர்ந்து போய்விட்டான். என்ன மேக்ஸ், நான் என்னைக்காவது உன்கிட்ட பாஸ் மாதிரி பேசியிருக்கேனா சொல்லு? இப்போதும் உன் நண்பனாதான் கேட்கிறேன். உனக்கு எதனால ஜான் மரியா கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லு. அந்த காரணம் நியாயமா இருந்தா நான் அதுக்கப்புறம் உன்கிட்ட இதை பத்தி பேச மாட்டேன். பெரிய காரணம் எதுவும் இல்ல அலெக்ஸ். உனக்கு நல்லா தெரியும், எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஜான் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்ததில்ல. நான் அவரை தப்பு சொல்லல, அது அவர் குணம். ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இருந்ததில்ல. ஒரு ஆண் எப்படி இருக்க கூடாதோ அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஜான். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஜான் மேல எனக்கு வந்த எண்ணம்.
அவர்கிட்ட பணம் இருக்கு. அதனால என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம். அதிலிருந்து ஈஸியா வெளியவும் வரலாம். ஆனா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு அவர் மேல இருக்க எண்ணங்கள் கொஞ்சம் கூட இப்ப வரைக்கும் மாறவே இல்ல. அதனால தான் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொன்னேன். ஓ! அப்படியா மேக்ஸ் என சொன்னபடி அங்கு வந்தான் ஜான். அத்தியாயம் 104. காலையில் எழுந்து அமர்ந்த ஜானுக்கு தலை வலித்துக் கொண்டே இருந்தது. இரவு மது கூட அருந்தவில்லையே, ஏன் இப்படி தலை வலிக்கிறது என யோசித்துக் கொண்டிருந்தான். இது மாதிரி தலைவலித்தால் கிரீன் ஒரு மருந்து எப்போதும் பயன்படுத்துவான். அதை போட்ட நொடியில் வலி மறைந்துவிடும். அது என்ன மருந்து, பெயர் தெரியவில்லையே. சரி, அவனிடமே கேட்போம் என அவனை அழைத்தான். சொல்லுங்க பிக் பாஸ். டே கிரீன், தலை ரொம்ப வலிக்குதுடா, தாங்க முடியல. ஐயோ பாஸ், என்ன சொல்றீங்க? இருங்க, நான் மேக்ஸ வர சொல்றேன். டாக்டரை பாருங்க. நான் நெக்ஸ்ட் ஃபிளைட்ல வரேன். நீங்க தனியா வேற இருக்கீங்க, என்ன பண்றது? இல்ல இல்ல, நீங்க தனியா இல்லையே. அலெக்ஸ் அங்கதானே இருக்காரு. அதிதி கூட டாக்டர் தானே, அவங்க கிட்ட கேளுங்க பாஸ். டேய், தலைவலி மருந்து கேட்க தான் உனக்கு கால் பண்ணேன். நீ ஏன்டா அந்த வலியை இன்னும் அதிகப்படுத்துற? அதிதி அலெக்ஸ் எங்கடா இங்க இருக்காங்க? உனக்கு நைட் அடிச்ச போதை இன்னும் தெரியலையா? பாஸ், இன்னைக்கு காலையில நம்ம பிரைவேட் ஃபிளைட் ஃபின்லாந்து வந்திருக்கு. கேப்டன் கிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பேசினேன். அவங்க அங்கதான் இருக்கணும். இல்லடா, அவங்க வீட்டுக்கு வரலையே. சரி இரு, நான் கேப்டன் கிட்ட பேசுறேன். சரி பாஸ். கிரீன் அழைப்பை துண்டித்து விட்டு ஃபிளைட் கேப்டனை அழைத்தான் ஜான். ஹலோ சார். கேப்டன், அலெக்ஸ் அதிதி எங்க இருக்காங்க? மேக்ஸ் ஹோம்ல சார். நம்ம டிரைவர் அவங்கள டிராப் பண்ணிட்டு தான் என்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஓ, ஓகே, நான் பாத்துக்கிறேன். எப்போ ரிட்டர்ன் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார், லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே பை. இவங்க 2 பேரும் மேக்ஸ் வீட்ல என்ன பண்றாங்க? என்கிட்ட நேத்து அதிதி பேசினப்ப கூட வரேன்னு சொல்லலையே. என்ன நடக்குது? சரி, ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம். வீட்டுக்கு வரலனா அங்க போய் பார்க்கலாம் என நினைத்து கொண்டு தூங்க போய் விட்டான். அவன் திரும்ப கண் விழித்தது மாலைதான். எழுந்து வெளியே வந்து பார்த்தபோது அலெக்ஸ் அதிதி வந்திருக்கவில்லை. இன்னும் அங்க என்ன பண்றாங்க? தலைவலி இப்ப கொஞ்சம் சரியாகிருச்சு. மேக்ஸ் வீட்டுக்கு போய் பார்த்தா என்ன என தோன்றியது. உடனே காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். அவன் உள்ளே வரும்போது அவனை பற்றி பேசிக் கொண்டிருந்தது தெரிந்தது. தங்கள் கல்யாண பேச்சுதான் போய்க் கொண்டிருக்கிறது என புரிந்தது. எனக்கு ஜான் மேல நம்பிக்கை இல்ல, மதிப்பும் இல்ல. என்னால இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் சொல்ல முடியாது என பேசிக் கொண்டிருந்தான் மேக்ஸ். ஓ அப்படியா மேக்ஸ் என்று கேட்டபடி வந்தான் ஜான். அவனை பார்த்த அனைவரும் அதிர்ந்து போயினர். அலெக்ஸ் எழுந்து வந்து, ஏய் நீ எப்படிடா இங்க? நான் ரொம்ப நாளா இங்கதான் இருக்கேன் அலெக்ஸ். நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்க என்றான். அது ஜான், நாங்க மேக்ஸ சும்மா பார்க்க வந்தோம். சும்மா பார்க்க வந்தீங்களா இல்ல என்னோட கல்யாணம் பத்தி பேச வந்தீங்களா? அது வந்து ஆமா ஜான், அதுக்கு தான் வந்தோம். இப்ப நீங்களும் வந்தது நல்லதா போச்சு. வாங்க வந்து பேசுங்க என்று ஜானை அழைத்து சென்றாள் அதிதி. அவன் வந்து உட்கார்ந்தவுடன் மேக்ஸ் முகம் சுருங்கி போய்விட்டது. அதை கவனித்த அதிதி, இங்க பாருங்க மேக்ஸ், மரியா நல்லபடியா கல்யாணம் பண்ணி வாழணும்னு தானே உங்க ஆசை? ஆமா அதித்தி. மரியாவுக்கு ஜான பிடிச்சிருக்கு. அதனால உங்க மனசுல ஜான் மேல இருக்க சந்தேகம் எல்லாம் அவர்கிட்ட கேட்டு சரி பண்ணிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க ப்ளீஸ். அது மேக்ஸ், உனக்கு தெரியும் என் குணம் பத்தி. ஆனா இப்போ நான் அப்படி இல்ல. அதை நீ புரிஞ்சுக்கோ. நான் நினைச்சா மரியாவை இப்பவே இந்த நிமிஷமே இங்க இருந்து ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போக முடியும். உன் சம்மதம் தேவையில்ல. ஆனா மரியா உன்னை மதிக்கிறா. உன் விருப்பம் இல்லாம இதை பண்ண எனக்கும் இஷ்டம் இல்ல. என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் நினைச்சது எதுவும் நடந்ததில்ல. ஆனா மரியா நினைச்சது எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் அனுபவிக்காத அனைத்தையும் அவளுக்கு கொடுக்கணும்னு அதுக்கு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ், நான் அவளை நல்லா வச்சுக்குவேன். அதிதி என் வாழ்க்கையில வந்த அப்புறம் இது வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணல. கண்டிப்பா இனியும் பண்ண மாட்டேன். நீ என்னை தாராளமா நம்பலாம். உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தா நீயும் ரஷ்யா வா. அங்க மரியா வருத்தப்படுற மாதிரி ஏதாவது நடந்தா நீ அவளை உடனே ஃபின்லாந்து கூட்டிட்டு வந்துரு, சரியா? மேக்ஸ், ஜான் தான் இவ்வளவு சொல்றாருல. நாங்களும் அங்கதானே இருக்க போறோம். உங்களுக்கு எங்க மேல கூட நம்பிக்கை இல்லையா சொல்லுங்க? அதிதி, உங்க எல்லார் மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாத்தையும் விட மார்ட்டின் அங்கிள் மேல நிறைய மதிப்பும் இருக்கு. அவருக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். மரியா சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவ ஜான் சார் கூட நல்லா இருந்தா போதும். அவ சந்தோஷமா இருப்பா அப்படின்னா அதுவே நடக்கட்டும். முடிஞ்ச அளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். மரியா ஓடி சென்று மேக்ஸை கட்டி கொண்டாள். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. சந்தோஷமா இரு மரியா என அவள் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தான். சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க. நான் ஜானுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் என சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டான் மேக்ஸ். சிறிது நேரம் கழித்து அவனை பார்க்க சென்றான் ஜான். அவனுக்கு மேக்ஸுடன் பேச வேண்டும் போல இருந்தது. கிச்சனில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான் மேக்ஸ். ஜான் வருவதை பார்த்து அவன் அருகில் வந்தான். சொல்லுங்க மேக்ஸ், எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன? நான், அலெக்ஸ், அதிதி உன்னை வற்புறுத்தி சம்மதிக்க வச்ச மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சா? அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் வரும் ஜான்? 20 வருஷமா இல்லாத நம்பிக்கை ஒரே நாள்ல கண்டிப்பா வராது. அப்புறம் ஏன் இதுக்கு சம்மதம் சொன்ன?
உன்கிட்ட எனக்கு ஒரு மாற்றம் தெரியுது. அது எப்பவும் இருக்கும்னு என் உள்மனசு சொல்லுது. அதனாலதான் சம்மதம் சொன்னேன். புரியுது. நீ பயப்பட வேண்டாம். நான் மரியாவை நல்லா பார்த்துப்பேன். சரி ஜான், நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் ஃபுட் எடுத்துட்டு வரேன். வாங்க என சொல்லிவிட்டு வெளியே வந்தான். அதற்குள் கல்யாண தேதியெல்லாம் மார்ட்டின், எலிசாவிடம் பேசி முடிவு செய்திருந்தனர் அலெக்ஸ், அதிதி இருவரும். 2 நாட்களில் அலெக்ஸ், அதிதி, ஜான் மூவரும் ரஷ்யா செல்வதாக முடிவு செய்யப்பட்டது. அடுத்த வாரம் மேக்ஸ், மரியா இருவரும் திருமணத்திற்கு முதல் நாள் வருவதாக சொல்லிவிட்டனர். திட்டமிட்டது போல அலெக்ஸ், அதிதி, ஜான் மூவரும் 2 நாட்களில் கிளம்பிவிட்டனர். ஜானை கட்டி அணைத்து அவனுக்கு பிரியாவிடை கொடுத்து அனுப்பி வைத்தாள் மரியா. போதும் போதும், அப்புறம் ஜான் கிளம்ப மாட்டார். கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா என பெரும்பாடு பட்டு பேசி மரியாவிடமிருந்து ஜானை அழைத்து சென்றாள் அதிதி. பேலஸுக்கு வந்து சேர்ந்த போதே கோலாகலமான அலங்காரத்துடன் ஜொலித்துக் கொண்டிருந்தது அந்த இடம். அங்கிருந்த அனைவரும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜான் கல்யாணம் நடக்கப் போவதால் அப்போதே திருவிழா போல் களை கட்டி இருந்தது. ஜான் வந்தவுடன் அவனை கட்டி அணைத்து கொண்டார் மார்ட்டின். அவரின் கனவு நனவாகப் போகிறது. ஜான் வாழ்க்கை மட்டும் இப்படியே போய்விடுமோ என பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த திருமணம் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருந்தது. அதன்பின் கல்யாண வேலைகள் விறுவிறுப்பாக சென்றது. திருமணத்திற்கு முதல் நாள் மரியா, மேக்ஸ் அவர்களின் உறவினர்கள் அனைவரும் பேலஸுக்கு வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தான் ஜான். மரியா அதிதிக்கும் அவளுக்கு பிடித்தது போன்ற உடையை தயார் செய்து எடுத்து வந்திருந்தாள். அதிதிக்கு அந்த உடை மிகவும் பிடித்திருந்தது. அழகான பொம்மை போல் தயாராகியிருந்தாள். அலெக்ஸ் அவளை பார்த்து அவள் அழகில் மயங்கி விழுவது போல பாவனை செய்து அவளை வம்பிழுத்து கொண்டிருந்தான். மரியா அவளுக்கான திருமண உடையை மிக நேர்த்தியாக வடிவமைத்திருந்தாள். அவள் அழகில் சொக்கிப்போய் நின்றான் ஜான். பின் குறித்த நேரத்தில் பேலஸிற்குள் இருந்து அவர்கள் சர்ச்சில் மோதிரம் மாற்றி திருமணம் செய்து கொண்டனர் ஜான் மற்றும் மரியா. மார்ட்டின், எலிசா, விக்டோரியா ஆகிய மூவரும் கண்கலங்கி போய் இருந்தனர். அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்த நேரம் சரியாக மயங்கி விழுந்தாள் அதிதி. அதை பார்த்த அனைவரும் அதிர்ந்து போயினர். அத்தியாயம் 105. திருமணத்தன்று காலை எழுந்தது முதலே அதிதிக்கு உடல்நிலை சரியில்லை. கடந்த 2 நாட்களாகவே சோர்வாகத்தான் இருக்கிறாள். ஆனால் யாரிடமும் சொல்லவில்லை. அலெக்ஸ் கூட கேட்டு பார்த்தான். ஒண்ணுமில்ல, நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டாள். ஆனால் ஒரு பெண்ணாக, ஒரு மருத்துவராக தனக்குள் என்ன நடக்கிறது என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. மிக சந்தோஷமான தருணம்தான். அதை உறுதிப்படுத்தியும் கொண்டு விட்டாள். திருமணம் முடிந்த பின் முதலில் அலெக்ஸிடம் சொல்லிவிட்டு மற்ற அனைவரிடமும் சொல்ல வேண்டும் என நினைத்திருந்தாள். திருமணம் நடந்து கொண்டிருந்த போதே தலையை சுற்றுவது போலதான் இருந்தது. தாக்கு பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆனால் சரியாக திருமணம் முடிந்த பின் மயங்கி கீழே விழுந்து விட்டாள். முதலில் அலெக்ஸ் தான் அதை கவனித்தான். பின் அனைவரும் பார்த்து அதிர்ந்து போயினர். என்னாச்சு என அனைவரும் அதிதி அருகில் ஓடி வந்தனர். அதை கவனித்த விக்டோரியா, எல்லாரும் தள்ளி போங்க, அலெக்ஸ் அதிதி உன் அறைக்கு தூக்கிட்டு வா என்றார். சரி பாட்டி. பின்னாடியே வந்த ஜானை பார்த்து, நீ எங்கடா வர? அங்க போய் மரியா பக்கத்துல நில்லு. இல்ல பாட்டி, அதிதி, அவளுக்கு ஒன்னும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போ. பாட்டி, போ ஜான், சொல்றத கேளு. நான் அவளுக்கு என்னன்னு பார்த்துட்டு வந்து சொல்றேன், போ என அவனை அனுப்பிவிட்டு அலெக்ஸ் அறைக்கு வந்தார். அவன் பயந்து போய் அதிதியை பார்த்து கொண்டிருந்தான். அலெக்ஸ், சொல்லுங்க பாட்டி, அவளுக்கு என்ன, செக் பண்ணி பாத்தியா? நானா? டேய், நீயும் டாக்டர் தானே, மறந்து போச்சா? ஆமா, பாக்குறேன் என அவளை பரிசோதித்து பார்த்தான். அவன் கண்கள் மகிழ்ச்சியில் விரிந்தது. பாட்டி, அவன் சந்தோஷ குரலை வைத்து விக்டோரியா என்னவென்று அறிந்து கொண்டார். அவருக்கும் அதிதி முகத்தை பார்த்தபோது அந்த சந்தேகம் இருந்தது. அலெக்ஸ் ஓடி வந்து விக்டோரியாவை கட்டி கொண்டான். அவனும் டாக்டர் என்பதால் அதிதியின் நடவடிக்கைகளை பார்த்தபோது கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. ஆனால் எதுவாக இருந்தாலும் அது அதிதிதான் சொல்ல வேண்டும் என்பதால் அமைதியாக இருந்தான். அவன் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஜான் திருமணமும் தன் ஆசையும் ஒரே நாளில் நிறைவேறியது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. விக்டோரியா அதிதியின் தலையை தடவி கொடுத்து கொண்டிருந்தார். பேலஸுக்கு அடுத்த வாரிசு வரப்போவதை நினைத்து அவர் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. அதிதி மெதுவாக கண் விழித்தாள். அதை கவனித்த விக்டோரியா அவள் நெற்றியில் மெலிதான முத்தத்தை பதித்துவிட்டு அமைதியாக வெளியே சென்று விட்டார். இந்த மாதிரியான சமயங்களில் கணவன் மனைவி இருவருக்கும் தனிமை தேவை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அதிதி அருகில் வேகமாக வந்த அலெக்ஸ் அவளை தூக்கி சுற்றி விட்டான். அதிதியும் அவனை சிரித்துக்கொண்டே அணைத்து கொண்டாள். அதற்குள் விக்டோரியா வெளியில் இருந்த அனைவரிடமும் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டார். ஜான் அலெக்ஸ் அறைக்கு பாய்ந்து ஓடி வந்தான். அலெக்ஸ், அதிதி இருவரும் அப்போதுதான் அறையை விட்டு வெளியே வந்தனர். வேகமாக வந்தவன் அதிதி அருகில் வந்து, நிஜமாகவா என கேட்டான். ஆமா என சொல்லிவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். ஜான் அவளை கட்டி அணைத்து கொண்டான். அவனுக்கு சந்தோஷத்தில் பேச்சே வரவில்லை. மரியாவுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவளும் அதிதியை கட்டி கொண்டாள். பின் ஒருவராக வந்து தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின் கிரீன் அனைவரையும் சாப்பிட அழைத்து சென்றான். ஜான் திருமணத்திற்காக அவன் சென்னையிலிருந்து வந்திருந்தான். அனைவரும் சென்ற பிறகு அங்கு மார்ட்டின், எலிசா, விக்டோரியா மட்டும் இருந்தனர்.
எலிசா இன்னும் எதுவும் பேசவில்லை. அவருக்கு இப்போது அதிதி மேல் எந்த கோபமும் இல்லை. ஆனாலும் அவளிடம் இன்னும் சகஜமாக பேச முடியவில்லை. இப்போது அனைவரும் வாழ்த்து சொல்லிய போதும் கூட அவருக்கு அதிதியிடம் பேச தயக்கமாக தான் இருந்தது. மார்ட்டின் கூட எலிசா போய் ஏதாவது பேசுவார் என எதிர்பார்த்தார். ஆனால் அவர் அசையவே இல்லை. விக்டோரியா எலிசா அருகில் வந்தார். என்ன எலிசா, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நிக்க போற? போய் அதிதி கிட்ட பேசு. அவளுக்கு உன் வாழ்த்துக்களை சொல்லு. அது வந்து போ, இன்னும் என்ன யோசனை? சரி என அதிதி அருகில் வந்தார் எலிசா. என்னை மன்னிச்சிடு. உன் மேல இருந்த கோவத்துல சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்கலாம். அதுக்காக நான் இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா நீ எதையும் மனசுல வச்சுக்காம ஜானுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்க. அதுக்கு உனக்கு என்னோட நன்றி. ஐயோ ஆன்ட்டி, இது என் குடும்பம். இங்க இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஜான் அலெக்ஸுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அண்ணன் மாதிரி தான். அவரோட வாழ்க்கையும் நம்மள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? சரி அதிதி, அப்புறம் குழந்தைக்கு என்னோட வாழ்த்துக்கள். சந்தோஷமா இரு. ரொம்ப வருஷம் கழிச்சு நீ வந்த அப்புறம்தான் பேலஸ்ல எல்லாரும் ஒன்னா இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. சோர்ந்து போயிருந்த எங்க எல்லார் மனசுலயும் ஒரு புது நம்பிக்கையை விதைச்சிருக்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் நல்லதுதான். நீ ஒரு டாக்டர், உனக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. இருந்தாலும் உன் உடம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கோ, சரியா? சரி ஆண்டி. வெளியே எல்லாரும் உன்கிட்ட சொல்லிட்டு போக தான் காத்திருப்பாங்க. அவங்கள போய் வழி அனுப்பி வச்சுட்டு வா. சரி ஆண்டி. அலெக்ஸ், உனக்கும் வாழ்த்துக்கள். நீயும் அதிதி கூட போ. ஓகே மாம் என அதிதியை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். அலெக்ஸும் அதிதியும் சென்ற பின் எலிசா அருகில் வந்து அவரை ஒருமுறை மென்மையாக அணைத்துவிட்டு சென்றார் மார்ட்டின். உன்னோட மனமாற்றம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எலிசா. இததான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். கூடிய சீக்கிரம் பாட்டியாக போற உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்றார் விக்டோரியா. எலிசாவுக்கும் அன்று மனம் நிறைவாக இருந்தது. சில நாட்களாக மார்ட்டின் அவரிடம் பேசுவதை நிறுத்தியிருந்தார். மெலினாவால் அதிதிக்கு ஏற்பட இருந்த ஆபத்திற்கு எலிசாவும் ஒரு காரணம் என அவருக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. அலெக்ஸ் திருமணமான உடனே அவளை இங்கிருந்து அனுப்பியிருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. அவளை வெளியே அனுப்பாமல் தன்னருகிலேயே வைத்திருந்த எலிசா மேல் கோபமாக தான் இருந்தார். இன்றுதான் அதை மறந்து எலிசாவிடம் பேசினார். அதுவே எலிசாவுக்கு நிறைவாக இருந்தது. ஏதோ இன்றுதான் தன் குடும்பம் நிறைவாக இருப்பதை உணர்ந்தார். அதன்பின் நாட்கள் வேகமாக நகர்ந்தது. ஜான் மரியா இருவரும் தங்கள் தேனிலவை கொண்டாட அருகில் இருக்கும் நகரங்களுக்கும் நாடுகளுக்கும் சென்று வந்தனர். விக்டோரியா தன் கிராமத்திற்கு திரும்பி சென்று விட்டார். அதிதிக்கு சிரமமாக இருந்தாலும் மருத்துவ பணியை விடவில்லை. அதுதான் தனக்கு ஆறுதலாக இருப்பதாக கூறி சென்று வந்தாள். அலெக்ஸ் வெளிநாடுகளுக்கு ஒரு வருடம் செல்லக்கூடாது என மார்ட்டின் தெரிவித்து விட்டார். அதிதி அருகில் இருந்து அவளை பார்த்து கொள்ளும்படி சொல்லியிருந்தார். வெளிநாட்டு வேலைகள் அனைத்தும் ஜான் தான் பார்த்து கொண்டான். மரியா அதிதி இருவரும் நல்ல தோழிகளாக மாறிவிட்டனர். அடிக்கடி எலிசாவும் அவர்களுடன் அரட்டை அடிக்க இணைந்து கொண்டார். நாட்கள் வேகமாக செல்ல தனது 7வது மாதத்தில் அடியெடுத்து வைத்திருந்தாள் அதிதி. தான் மாசமாக இருக்கும் விஷயத்தை தன் பெற்றோரிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தாள். பிருந்தா ஒரு நாளைக்கு 2 முறையாவது போன் செய்து விடுவார். அன்று அதிதி மருத்துவமனை செல்லவில்லை. உடலளவில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மனநிலை சரியில்லை. தன் பெற்றோரை பார்த்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகப் போகிறது. இந்தியாவில் இருந்திருந்தால் இந்நேரம் வளைகாப்பெல்லாம் சிறப்பாக நடத்தியிருப்பார்கள். பிருந்தா போன் பேசும்போதெல்லாம், எப்போதான் அதிதி உன்னை பாக்குறது, மாசமா இருக்க, இப்போ கூட உன்னை பார்க்க முடியல என வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். என்ன செய்வது? அலெக்ஸிடம் பலமுறை கேட்டு கூட இந்தியா செல்ல அனுமதிக்கவில்லை. குழந்தை ரஷ்யாவில் தான் பிறக்க வேண்டும் என உறுதியாக கூறிவிட்டான். சில நேரங்களில் இதை நினைத்து மன உளைச்சல் காரணமாக அழுகைதான் வருகிறது. அதிதியின் சோக முகத்தை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தாள் மரியா. அவளுக்கு அதிதியின் நிலை தெளிவாக புரிந்தது. சிறுவயதிலிருந்தே அவளும் பெற்றோர்க்காக ஏங்கிய பெண்தானே. அதனால் வேகமாக சென்று ஜானிடம் விஷயத்தை சொன்னாள். அதுபோக இந்திய கலாச்சாரப்படி ஒரு பெண் கர்ப்ப காலத்தில் அவளுக்கு நடக்க வேண்டியது என்ன, அதை யார் செய்ய வேண்டும் என தனக்கு தெரிந்ததை எல்லாம் சொன்னாள். ஓ, அதுதான் அதிதி முகம் வருத்தமா இருக்கா? ஆமா ஜான், அவ பாவம். ஓகே, நான் இதை பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்னை சென்றிருக்கும் கிரீனை அழைத்தான் ஜான். அத்தியாயம் 106. சென்னையில் அருணாவின் வீடு அருகில் இருக்கும் ஒரு பார்க்கில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் கிரீன் மற்றும் அருணா. அவளுக்கு இன்னும் கல்லூரி 3 மாதங்கள் தான் இருக்கிறது. ஏற்கனவே குமரவேலு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்திருந்தார். வீட்டில் வந்து திருமணம் பற்றி பேச சொல்லி அருணா கிரீனிடம் பேசுவதற்காக வந்திருந்தாள். சொல்ல அருணா, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? கிரீன், நான் பல தடவை சொல்லிட்டேன் வீட்ல வந்து பேச சொல்லி. அப்பா தீவிரமா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. திடீர்னு பொண்ணு பார்க்க யாரையாவது வர சொல்லிட்டா நான் என்ன பண்றது? ஏற்கனவே அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை சரியில்லை. அக்காவோட கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லாம போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அதனாலே எனக்கு நல்லா விசாரிச்சு மாப்பிள்ளை பார்க்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு கிரீன். ப்ளீஸ் வந்து பேசுங்க.
எனக்கு புரியுது அருணா. உங்க இந்திய கலாச்சாரப்படி பெரியவங்க யாராவது வந்து தானே இத பத்தியெல்லாம் பேசணும். ஆனா எனக்கு அப்படி யாரும் இல்ல. அதிதி மேடம தான் பேச சொல்லணும். ஆனா அவங்க இப்ப இருக்க நிலைமையில அவங்க கிட்ட இத பத்தி எப்படி பேசுறதுன்னு தெரியல. அவங்க வந்து பேசினா மட்டும் தான் இது சரியா வரும். அதுக்கு தான் யோசிக்கிறேன். அது புரியுது. ஆனா அதுவரைக்கும் அப்பா கண்டிப்பா வெயிட் பண்ண மாட்டார். நீங்க வேற அடிக்கடி ரஷ்யா போயிடுறீங்க. நீங்க இல்லாத நேரத்துல ஏதாவது நடந்துட்டா நான் என்ன பண்றது சொல்லுங்க? இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது ஜான் கிரீனுக்கு அழைத்தான். ஏய் இரு, பாஸ் கால் பண்றாங்க, பேசணும். சரி. ஹலோ, சொல்லுங்க பிக் பாஸ். கிரீன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பாஸ் சொல்லுங்க. அது அதிதி அப்பா, அம்மா அப்புறம் அவங்க சிஸ்டர் 3 பேரையும் பாஸ் பாஸ் என்னால அவங்கள போட்டு தள்ள முடியாது. கண்டிப்பா முடியாது. நான் அதிதி மேடம் சிஸ்டர தான் லவ் பண்றேன். நான் காதலிக்கிற பொண்ண கழுத்தறுத்து போட என்னால கண்டிப்பா முடியாது. கிரீன் கிரீன் ஸ்டாப் பண்ணு. நான் எப்படா அவங்கள கொலை பண்ண சொன்னேன்? பாஸ், இந்த மாதிரி நீங்க வரிசையா பேர் சொன்னா அடுத்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் பாஸ். இப்ப அவங்கள கொலை பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனை பாஸ்? அதுதான் எனக்கு புரியல. டேய் முதல்ல என்ன பேச விடுடா. சரி பாஸ் சொல்லுங்க. அதிதி அவங்க அப்பா அம்மாவ பார்க்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா அத யார்கிட்டயும் சொல்லல. அப்ப எப்படி பாஸ் உங்களுக்கு மட்டும் தெரியும்? கிரீன், சொல்லுங்க பாஸ். அதிதி மாசமா இருக்கா. இந்த நேரத்துல அவ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. அதனால நீ அவங்க 3 பேரையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரஷ்யா கூட்டிட்டு வரணும். ஆனா அவங்க இங்க வர்ற விஷயம் அதிதிக்கு தெரியக்கூடாது. பாஸ், நான் சொன்னா அவங்க அப்பா அம்மா வருவாங்களா? நீ தான் பேசணும் கிரீன். அதிதி நிலைமைய சொல்லி அவங்களுக்கு புரிய வை. அவங்க இங்க ரொம்ப நாள் இருக்க வேண்டாம். அதிதி குழந்தை பிறந்த அப்புறம் அனுப்பி வச்சுக்கலாம். எனக்கு புரியுது பாஸ். ஆனா இந்த வேலைக்கு என்ன ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? டேய், சொன்ன வேலைய செய் சரியா? சரி பாஸ், சீக்கிரம் அங்க வரேன். ஓகே, வர்றதுக்கு முன்னாடி சொல்லு. நான் இங்க கொஞ்சம் ஏற்பாடெல்லாம் பண்ணணும். சரி பாஸ். என்ன கிரீன் ரொம்ப நேரம் பேசுறீங்க? கிளம்ப போறீங்களா? ஆமா அருணா, ஒரு முக்கியமான வேலை, போகணும். சரி போங்க, என கோபமாக சொல்லிவிட்டு அருணா எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். ஏ அருணா, கொஞ்சம் நில்லு, உன்கிட்ட பேசணும். இனி என்ன பேச போறீங்க? அதான் வர சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, கிளம்பி போங்க. அருணா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு ஒரு நிமிஷம். நில்லு, என்ன பாரு. சொல்லுங்க. இந்த தடவை நான் மட்டும் ரஷ்யா போகல. உன்னை, உங்க அப்பா அம்மாவை எல்லாரையும் கூட்டிட்டு தான் போக போறேன் சரியா? அருணா திகைத்து போய் கிரீன் முகத்தை பார்த்தாள். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க எப்படி அங்க வர முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப வீட்டுக்கு போ. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நீ போய் எதுவும் சொல்லாத. நான் வந்து பேசிக்கிறேன் சரியா? நீங்க என்ன சமாதானப்படுத்த பொய் சொல்லல தானே? உன்கிட்ட நான் ஏன் பொய் சொல்ல போறேன் சொல்லு. நான் வந்து பேசுறேன். நீ பாத்து வீட்டுக்கு போ. சரி என அருணா கிளம்பி விட்டாள். கிரீன் யோசித்துக் கொண்டிருந்தான். இதை எப்படி சொல்வது? நான் கேட்டால் என்னுடன் வருவார்களா என யோசித்து என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என முடிவு செய்து கொண்டு அருணா வீட்டிற்கு சென்றான். குமரவேல் அப்போதுதான் வந்திருந்தார். வாங்க தம்பி. பிருந்தா, இங்க வா, கிரீன் தம்பி வந்திருக்காரு பாரு. வாங்க உட்காருங்க. சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க ஆண்டி. உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். அப்புறம் சாப்பிடலாம் வாங்க. அப்படியா? சொல்லுங்க தம்பி. நான் நேர விஷயத்துக்கு வரேன். அதிதி மேடம் உங்க எல்லாரையும் பார்க்க ஆசைப்படுறாங்க. தம்பி, எங்களுக்கு மட்டும் அவள பாக்க ஆசை இல்லையா என்ன? நியாயப்படி பார்த்தா இந்நேரம் அவ எங்க கூட தான் இருந்திருக்கணும். அம்மா வீட்ல தான் பிரசவம் நடக்கணும். ஆனா இந்த சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்னும் புரியல. ஆன்ட்டி, நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. பேலஸ பொறுத்த வரைக்கும் ஜான், அலெக்ஸ் இவங்க 2 பேர் குழந்தைகளும் அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் பொறக்கணும். வெளிய அனுமதி இல்ல. அதனால தான் அதிதி மேடம் வர முடியாம இருக்காங்க. புரியுது தம்பி. இங்க ஒரே ஜாதியா இருந்தா கூட அதுல நிறைய வேறுபாடு இருக்கு. இதுல அவ இருக்கிறது வேற நாடு. சொல்லவா வேணும்? எப்பதான் அவளை பார்க்க போறோம்னு தெரியல. அதுக்கு தான் நான் ஒரு வழி சொல்ல வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் மனசு வச்சா அதிதி மேடம பார்க்க முடியும். எப்படி தம்பி சொல்லுங்க. நீங்க ஒரு 3 மாசம் உங்க தொழில், வீடு எல்லாத்தையும் யாரையாவது பார்த்துக்க சொல்லிட்டு என் கூட ரஷ்யா வர முடியுமா? அதிதி மேடம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க கூட இருங்க. திரும்பி உங்களை பத்திரமா நானே இங்க கூட்டிட்டு வரேன். என்ன சொல்றீங்க? தம்பி, நாங்க எப்படி அங்க? எங்களால எப்படி வர முடியும்? அருணாவ என்ன பண்றது? அவங்களையும் கூட்டிட்டு போகலாம். உங்க பொண்ணு இருக்க இடத்த நீங்க பார்க்க வேணாமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா கடைய அவ்வளவு நாள் யார நம்பி விட முடியும்னு தெரியல. ஏங்க, நம்ம பொண்ண விட கடை முக்கியம் இல்ல. வாய்ப்பு வரப்ப அத பயன்படுத்திக்கணும். நீங்க தானே சொல்லுவீங்க நம்ம கடை ஆளுங்க எல்லாம் பொறுப்பானவங்கன்னு. அவங்கள நம்பி நம்ம போகலாம். சரி தம்பி, நாளைக்கு நான் கடையில இத பத்தி பேசிட்டு உங்களுக்கு முடிவு சொல்றேன். ஆனா அருணா எப்படி வர முடியும்? படிப்பு இருக்கே. ஆமா, அப்படியே படிச்சு தள்ள போறா உங்க பொண்ணு. இப்ப அவள கூப்பிட்டு சொன்னா கூட ரெடியா இருப்பா. சரி, நீங்க வாங்க சாப்பிட போலாம். பிருந்தா, தயார் பண்ணு. சரி வாங்க. அருணா மாடியிலிருந்து கிரீனை பார்த்து சிரித்துக்கொண்டே காற்றில் முத்தங்களை பறக்க விட்டு கொண்டிருந்தாள். அவளை பார்த்து வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தான் கிரீன். சாப்பிட்டு விட்டு கிளம்பும்போது, அங்கிள், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க அங்க வர்றத பத்தி அதிதி மேடம் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்.
தெரிஞ்சா உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு வேண்டான்னு சொல்லுவாங்க. சரி தம்பி, நாங்க சொல்லல. சரி, நாளைக்கு பார்க்கலாம் என சொல்லிவிட்டு அங்கிருந்து நேராக அதிதி வேலை பார்த்த மருத்துவமனைக்கு தான் வந்தான். குமரன் மட்டும்தான் அப்போது பணியில் இருந்தான். அவனுக்கு கிரீனை ஏற்கனவே தெரியும் என்பதால் அவனிடம் இயல்பாக பேசினான். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் வந்த விஷயத்தை சொன்னான் கிரீன். ரீனா மற்றும் குமரனை ரஷ்யாவுக்கு அழைப்பதற்கு தான் வந்திருந்தான். நாங்களா? நாங்க ரஷ்யாவுக்கு எப்படி என அதிர்ந்து போய் கேட்டான் குமரன். அத்தியாயம் 107. ஜான் அதிதி அப்பா அம்மா தங்கை மூவரை மட்டும்தான் அழைத்து வர சொல்லியிருந்தான். ஆனால் ரீனா மற்றும் குமரன் இருவரும் அதிதிக்கு எவ்வளவு முக்கியம் என்பது கிரீனுக்கு தெரியும். அதிதி தனது கவலைகளை ரீனாவிடம் மட்டும்தான் பகிர்ந்து கொள்வாள். இப்போது ரீனாவை பார்த்தால் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என யோசித்து அவர்களை பார்க்க வந்தான் கிரீன். இவர்களை அழைத்து செல்வதால் ஜான், அலெக்ஸ், ஏன் பேலஸில் இருக்கும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என கிரீனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் தன்னிச்சையாக யோசித்து மருத்துவமனைக்கு வந்திருந்தான். அவன் வந்த நேரம் குமரன் மட்டும்தான் பணியில் இருந்தான். ரீனாக்கு காலை நேர பணி என்பதால் அவள் அங்கு இல்லை. குமரனுக்கு கிரீன் ஏற்கனவே அறிமுகம். அது போக அவன் அடிக்கடி அதிதி வீட்டிற்கு வந்து செல்வதாலும் அவனிடம் இயல்பாக பேச ஆரம்பித்தான். அதிதியின் நலம் எப்படி இருக்கிறது என்பதில் ஆரம்பித்து ரஷ்யாவின் தட்பவெட்ப நிலை மற்றும் பொது விஷயங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தனர். பின்தான் வந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தான் கிரீன். நீங்களும் ரீனா மேடமும் என் கூட ரஷ்யா வரணும். உங்க 2 பேரையும் பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு புரியுது, நான் கேட்கறது கொஞ்சம் அதிகம்தான். ஆனா இப்ப அவங்க மாசமா இருக்காங்க. அவங்க இங்க வர முடியாது. அவங்க அப்பா, அம்மா, சிஸ்டர் எல்லாரும் வர்றாங்க. நீங்க 2 பேரும் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்குதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். கிரீன், எனக்கு அங்க வர்றது பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா ரீனா பத்தி நான் முடிவெடுக்க முடியாது. அவங்க கிட்ட தான் கேட்கணும். அது போக ரொம்ப நாள் அங்க எங்களால இருக்க முடியாது. இங்க ஹாஸ்பிட்டல்ல லீவ் தர மாட்டாங்க. இல்ல வேண்டாம் குமரன், 15 டேஸ் போதும். நானே நீங்க திரும்பி வர ஏற்பாடு பண்றேன். சரி கிரீன், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் ரீனா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். சரி குமரன், முடிஞ்சளவு வர முயற்சி பண்ணுங்க. நான் இப்ப கிளம்புறேன். சரி பாய். தன் அறைக்கு வந்து ஜானை அழைத்து தகவலை சொன்னான் கிரீன். சரிடா, அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் நாளைக்கு அவங்க கிட்ட பேசிட்டு சொல்லு, சரியா? ஓகே பாஸ். சரி, அப்பவே பேசுறப்ப அதிதி தங்கச்சியா நான் காதலிக்கிறேன், என்னால கொலை பண்ண முடியாதுன்னு சொன்னியே, அது என்ன கதை? பாஸ், அப்ப உங்களுக்கு அதை பத்தி தெரியாதா? நான் தான் உளறிட்டேன் போல. சொல்லு கிரீன், என்ன விஷயம்? ஆமா பாஸ், அது ஒரு சோக கதை. ஏன், என்ன பிரச்சனை? அருணாவிடம் பேசிய அனைத்தையும் சொன்னான் கிரீன். டேய், இவ்வளவுதானா? உனக்கு நாங்கெல்லாம் இல்லையா சொல்லு? அவங்க இங்க வரட்டும், நாங்க பேசுறோம், சரியா? அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். சரி, நாளைக்கு கால் பண்றேன் என ஜான் போனை கட் பண்ணி விட்டான். கிரீனுக்கு அப்போதுதான் மனதிற்கு நிம்மதியாக இருந்தது. கிரீன் சென்ற பிறகு குமரன் ரீனாவை அழைத்தான். அரை தூக்கத்தில் இருந்தாள் அவள். சொல்லு குமரா, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? ஒண்ணுமில்ல, சும்மாதான். டேய், சும்மா யாராச்சும் போன் பண்ணுவாங்களா? இல்ல, கிரீன் வந்தாரு. ஓ அப்படியா? சரி, அதுக்கு என்ன? அவர் தான் அடிக்கடி இங்க வருவாரு தானே? இல்ல, அவர் நம்மள ரஷ்யா வர சொல்றார் அதிதி அக்காவை பாக்குறதுக்கு. என்ன, நம்மளையா? ஆமா, 15 டேஸ் மட்டும் வர சொல்றாரு. அதிதி அக்காவோட அப்பா, அம்மா, அருணா எல்லாரும் போறாங்க. அவங்க கூட நம்ம 2 பேரையும் வர சொல்லி சொன்னார். ஏய், சூப்பர் ஐடியா. நம்ம போலாம் குமரா. ஜாலியா அதித்திய பார்க்க போறோம். எவ்வளவு நாள் ஆச்சு அவளை பார்த்து. ரீனா, நிஜமாவா சொல்ற? நீ வரமாட்டேன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். அட பாவி, இதெல்லாம் அருமையான வாய்ப்பு. கண்டிப்பா போகணும். உனக்கு என்ன, பிரைவேட் ஃபிளைட்ல கூட்டிட்டு போயிட்டு வர கசக்குதா? நாளைக்கு அவர் வந்து கேட்டா எப்ப ரெடி ஆகணும்னு மட்டும் கேட்டு வை, சரியா? உங்க வீட்ல கேட்க வேண்டாமா ரீனா? அட நீ வேற ஏன் குமரா? என்னை என் ஃபேமிலி அதிதி குடும்பத்துல தத்து கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. நான் எங்க இருந்தாலும் அவங்க கூட தான் இருப்பேன். எங்க அப்பா அம்மாக்கு நல்லா தெரியும். அதனால என்னை தேட மாட்டாங்க. நீ உங்க ஃபேமிலி கிட்ட சொல்லு, 15 டேஸ் தானே, வந்துடலாம். சரி ரீனா, அப்புறம் நான் என் காதல உன்கிட்ட சொல்லி ரொம்ப நாள் ஆகுது. நீ இன்னும் பதில் சொல்லல. எப்போ பதில் கிடைக்கும்? குமரா, நீ உன் காதல சொன்ன அன்னைக்கே உனக்கான பதில் நான் யோசிச்சு வச்சுட்டேன். அப்படியா? அப்ப அது என்கிட்ட இவ்வளவு நாள் நீ சொல்லல? குமரா, நான் சொல்ல போறது உனக்கு சின்ன குழந்தைத்தனமா தெரியலாம். இல்ல, அப்படி இல்ல ரீனா, சொல்லு. சின்ன வயசுல இருந்து என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் என் கூட அதிதி இருந்திருக்கா. அப்படி இருக்கப்போ இந்த முடிவு என் வாழ்க்கையோட முடிவு. சோ இத பத்தி பேசுறப்போ அதிதி என் கூட இருக்கணும். அவ கூட உன்கிட்ட அடுத்த நாளே என்னோட பதில சொல்ல சொன்னா. ஆனா எனக்கு தான் அதுல உடன்பாடு இல்ல. இப்போ நம்ம அதிதிய பார்க்க போறோம். அதனால அங்க வச்சு உன் காதலுக்கான பதில நான் சொல்றேன் குமரா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரீனா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, எது எப்படியோ எனக்கு பதில் தெரிஞ்சா போதும். சரி, அப்ப ரஷ்யா கிளம்ப தயாராயிரு, சரியா? ஓகே குமரா, பாய். மரியாவை அதிதியுடன் பேச சொல்லி அனுப்பிவிட்டு அலெக்ஸை பார்க்க வந்தான் ஜான். ஏய் ஜான், வா. என்ன விஷயம்? அலெக்ஸ், உனக்கு தெரியாம நான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. அதான் உன்னை பார்க்க வந்தேன். சொல்லு ஜான், என்ன? அதிதி குடும்ப உறுப்பினர்கள் வருவதை பற்றியும் அவளுக்கு வளைகாப்பு வைப்பதை பற்றியும் சொன்னான்.
இது நல்ல ஐடியாவா இருக்கே. எனக்கு கூட தோணுச்சு அதிதி முகம் கொஞ்ச நாளா சரியில்லன்னு. அவ கிட்ட கூட கேட்டேன். ஆனா அவ ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டா. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்ல. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் ஜான்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. மரியா தான் சொன்னா. ஓ சரி. அவங்க எல்லாம் எப்ப வராங்க? நாளைக்கு நைட்டு. சரி அப்ப நாளைக்கு மறுநாள் வளைகாப்பு வைக்கலாம். அதிதிக்கு சர்ப்ரைஸா இருக்கும். சரி அலெக்ஸ், அம்மா அப்பா கிட்ட இத பத்தி பேசணும். பாட்டிய வர சொல்லணும். சரி நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். ஓகே பார்க்கலாம். மறுநாள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு கிரீன் ரஷ்யா கிளம்பினான். அவனும் அருணாவும் மற்றவர்களுக்கு தெரியாமல் கண்களால் காதல் செய்து கொண்டிருந்தனர். ஆனால் ரீனா குமரன் இருவரும் அதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தனர். நள்ளிரவை தொடும் நேரத்தில் ரஷ்யா வந்து சேர்ந்தனர். ஜான் அலெக்ஸ் இருவரும் அவர்களை வரவேற்பதற்காக ஏர்போர்ட் வந்திருந்தனர். அலெக்ஸுக்கு அதிதி பெற்றோரை பார்க்க கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. என்னிருந்தாலும் அவர்கள் மகளை கடத்தி வந்துதானே திருமணம் செய்திருக்கிறான். ஆனால் அவன் இப்போது அதிதியை நன்றாக வைத்திருப்பதால் அவர்கள் அதை பற்றி எதுவும் பேசவில்லை. குமரன் ரீனா இருவரையும் கிரீன் அறிமுகப்படுத்தி வைத்தான். பின் அனைவரையும் அந்த நேரத்திற்கு பேலஸுக்கு அழைத்து செல்ல முடியாது என்பதால் அலெக்ஸ் குடும்பத்துக்கு சொந்தமான வேறு ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். அதுவே மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீடுதான். என்ன இது பிருந்தா, இவங்க ரொம்ப வசதியான குடும்பம் போல இருக்கு. ஏங்க, தனி விமானம் வச்சு நம்மள கூட்டிட்டு வர்றாங்க. அப்பவே தெரியலையா இவங்க எவ்வளவு பெரிய இடம்னு? எனக்கு அந்த ஜான் அலெக்ஸ் 2 பேரை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதிதி எப்படிதான் இவங்க கூட எல்லாம் இருக்கான்னு புரியல. சும்மா இருங்க, அவர் நம்ம மாப்பிள. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரி சரி படுங்க, காலையில அவங்க கூட்டிட்டு போக வரதுக்குள்ள நம்ம தயாரா இருக்கணும். இங்க என்ன இப்படி குளிரடிக்குது, என்னால தாங்கவே முடியல. ஆமா, வா படு பிருந்தா. சொன்னது போலவே மறுநாள் அதிதிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க அனைவரும் பேலஸுக்கு சென்றனர். அத்தியாயம் 108. குமரனுக்கு தனி அறையும் அருணா ரீனா இருவருக்கும் ஒரு அறையும் கொடுத்திருந்தனர். அனைவருக்கும் தேவையான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துவிட்டு அலெக்ஸ் ஜான் இருவரும் கிளம்பிவிட்டனர். கிரீன் அங்கேயே தங்கிவிட்டான். குமரவேல் பிருந்தா இருவருக்கும் தனி அறை கொடுத்து விட்டனர். ரீனா குமரன் இருவரும் ஒரு வாக் போயிட்டு வருவதாக சொல்லி கிளம்பிவிட்டனர். பெற்றவர்கள் உறங்கியதை உறுதிப்படுத்திக் கொண்டு கிரீனை பார்க்க வந்தாள் அருணா. ஏய், என்ன இன்னும் தூங்கலையா? நீங்க இவ்வளவு பக்கத்துல இருக்கப்ப எப்படி தூக்கம் வரும்? அது போக இங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த நகரம் ரொம்ப அழகா இருக்கு. தூக்கமே வரல. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இங்க தானே உன் வாழ்நாள் முழுக்க இருக்க போற. நம்ம நல்லா சுத்தி பார்க்கலாம். இங்க மட்டும் இல்ல. உனக்கு இந்த உலகத்துல எங்க சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்தாலும் சொல்லு. நான் கூட்டிட்டு போறேன். சரியா? கண்டிப்பா எப்படியும் நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். அதனால எல்லா இடத்துக்கும் போகலாம். அக்காவை இப்ப பார்க்க போகணும். கிரீன் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ஏய், என்ன விளையாடுறியா? இப்ப எப்படி போக முடியும்? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. மார்னிங் கூட்டிட்டு போறேன். இவ்வளவு பக்கத்துல இருந்து கூட அக்காவை பார்க்க முடியல. கஷ்டமா இருக்கு. இங்க வா என அழைத்து கொண்டு மாளிகையின் மாடிக்கு சென்றான். இங்க எதுக்கு கிரீன் கூட்டிட்டு வந்தீங்க? ஏற்கனவே ரொம்ப குளிருது எனக்கு. இந்த குளிரெல்லாம் பழகிக்கோ. இதை விட எல்லாம் குளிரடிக்கும். அப்படியா? ஆமா. சரி, இங்க எதுக்கு வந்தோம்? வாங்க கீழே போகலாம். ஒரு நிமிஷம் இரு. இங்கிருந்து வலது பக்கம் பாரு, என்ன தெரியுது? வாவ்! அது என்ன கட்டடம் இவ்வளவு அழகா ஜொலிக்குது? ஓ மை காட்! நான் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்ததே இல்ல கிரீன். எவ்வளவு அலங்கார லைட் பாருங்க. அது என்ன இடம்? நாம அங்க போய் பார்க்க முடியுமா? உள்ள விடுவாங்களா? லூசு, அதுதான் பேலஸ். அதிதி மேடம் அங்கதான் இருக்காங்க. இங்கிருந்து பக்கத்துல தான் இருக்கு. 5 மினிட்ஸ் டிராவல் தான். அதை காட்ட தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். கிரீன், நிஜமாவா? அது என் அக்கா வீடா? நம்ம வீடு அருணா, நானும் அங்கதான் இருக்கேன். அருணா கண்கள் கலங்கி விட்டது. ஓடி வந்து கிரீனை கட்டி கொண்டாள். ஏய், என்னாச்சு? இதெல்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. நான் இது வரைக்கும் எங்க வீடுதான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? நாளைக்கு அப்பா பார்த்து மயக்கம் போட்டு விழுக போறார் பாருங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உன் அக்கா ரொம்ப வசதியான இடத்துல இருக்காங்க அப்படின்னு. மறந்துட்டியா? இல்ல, ஆனா இவ்வளவு பெரிய இடம்னு எதிர்பார்க்கல. சரி அருணா, நீ போய் படு, நேரமாச்சு. மார்னிங் சீக்கிரம் போகணும். சரி கிரீன், குட் நைட். அன்று காலை அழகாக விடிந்தது. அதிதி காலை எழும்போதே அலெக்ஸ் அறைக்குள் இல்லை. என்ன ஆளை காணோம்? மார்னிங் சீக்கிரம் போகணும்னு கூட எதுவும் சொல்லல. எங்க போனார் என யோசித்துக் கொண்டே குளித்துவிட்டு வந்தாள். அப்போது கையில் ஒரு பார்சல் எடுத்துக்கொண்டு அங்கு வந்தாள் மரியா. ஏ மரியா, வா. என்ன காலையிலே இங்க? சும்மா உன்னை பார்க்கதான். அப்படியா? சரி வா, போய் சாப்பிடலாம். நீ வெளியே போக வேண்டாம் அதிதி. மேரி ஃபுட் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். இது என்ன புது பழக்கம் மரியா? எப்பவும் ஒன்னாதானே சாப்பிடுவோம். இன்னைக்கு இங்க சாப்பிடுவோம் அதிதி. வெளியே பேலஸ் சுத்தம் பண்றாங்க. என்னது சுத்தமா? ஏய், இங்க எப்பவும் சுத்தமா தானே இருக்கும். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே உணவு தட்டுடன் மேரி வந்து சேர்ந்தார். அதிதி மேடம், இவ்வளவு நாள் நீங்க சொல்றத தானே நாங்க கேட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் நாங்க சொல்றத நீங்க கேளுங்க. சாப்பிட்டு உள்ளேயே இருங்க. அலெக்ஸ் வந்து கூப்பிடுறப்பதான் வெளியே வரணும், சரியா? என்று சொல்லிவிட்டு மேரி போய்விட்டார். என்ன நடக்குது மரியா? எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சாப்பிடு அதிதி. சிரித்துக்கொண்டே சாப்பிட்டாள்.
பின் மரியா தான் கொண்டு வந்திருந்த உடையை அதிதியிடம் கொடுத்தாள். இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. எனக்காகவா இது? ஆமா அதிதி, உனக்கு தான் ரெடி பண்ணேன். உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சேலெல்லாம் கட்டி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஆனா இப்படி இருக்கப்போ எப்படி கட்ட முடியும்? நான் கட்டி விடுறேன் வா அதிதி. சரி. முழு வயிறும் தெரியும்படி சேலை கட்டிவிட்டு இருந்தாள் மரியா. அதை பார்த்து அதிர்ந்து போய்விட்டாள் அதிதி. என்ன மரியா இது இப்படி கட்டியிருக்க? என் வயிற்றை பார்த்து எல்லாரும் கண்ணு வச்சிருவாங்க. அதிதி, நீ ஒரு டாக்டர், அது மறந்து போச்சா என்ன? இப்படி பேசுற? டாக்டரா இருந்தா இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடாதா என்ன? எங்களுக்கு இது முதல் குழந்தை மரியா, நல்லபடியா பொறக்கணும். நான் மட்டும் இந்த மாதிரி சேலை கட்டியிருக்கிறத எங்க அம்மா பார்த்தா அவ்வளவுதான். நம்ம 2 பேருக்கும் சேர்த்து அடி விழுகும் தெரியுமா? நீ விடு, நானே கட்டிக்கிறேன். சரி கட்டு, உனக்கு நான் தலை பின்னி விடுறேன். எனக்கு எங்க ஊர் முறையில வளகாப்பு பண்ண போறீங்க அதானே? இதுக்கு தான் இவ்ளோ பில்டப்பு. சரி விடுமா, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சத பண்றோம். சரி பேசினது போதும், கொஞ்ச நேரம் அமைதியா இரு, என்ன மேக்கப் பண்ண விடு. சரி சரி பண்ணு என கண்ணை மூடிக்கொண்டாள் அதிதி. என்னவோ தெரியவில்லை, அவள் மனம் இன்று நிறைவாக இருந்தது போல் தோன்றியது. இவ்வளவு நாள் இருந்த மன அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக உணர முடிந்தது. என்னவாக இருக்கும் என யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் யோசனைக்கு காரணமானவர்கள் பேலஸுக்கு செல்வதற்காக தயாராக இருந்தனர். அவர்களை அழைத்து செல்வதற்காக மார்டின், எலிசா, விக்டோரியா, ஜான், அலெக்ஸ் அனைவரும் வந்து கொண்டிருந்தனர். நாமே போய் அழைத்து வருவதுதான் மரியாதை என சொல்லிவிட்டார் விக்டோரியா. குமரவேல், பிருந்தா, அருணா, குமரன், ரீனா என அனைவரும் அழகாக தயாராகியிருந்தனர். இவர்களுக்கான உடையையும் மரியாதான் தயார் செய்திருந்தாள். பச்சை நிறத்தில் பட்டு சேலை கட்டி காதிலும் கழுத்திலும் வைரம் மின்ன பார்ப்பவர்களையெல்லாம் ஒன்றுக்கு இருமுறை திரும்பி பார்க்க வைத்துக் கொண்டிருந்தாள் அருணா. அவள் அழகில் சொக்கி போய் நின்றான் கிரீன். அதே போல் ரீனாவும் நீல நிற புடவையில் தேவதை போல் ஜொலித்தாள். ரீனா, இங்கேயே நம்ம கல்யாணம் பண்ணி ஹனிமூன் முடிச்சிட்டு போலாமா என ரீனா காதுக்குள் பேசிக் கொண்டிருந்தான் குமரன். அதற்குள் பேலஸ் ஆட்கள் வந்துவிட்டனர். அவர்களுக்கு தெரிந்த வகையில் அனைவரையும் வரவேற்று உயர்தர கார்களில் பேலஸுக்குள் அழைத்து சென்றனர். குமரவேல் அவர்களை எல்லாம் பார்த்து மிரண்டு போய் அமர்ந்திருந்தார். கனவில் கூட இவ்வளவு வசதியான குடும்பத்தை அவர் பார்த்ததில்லை. பேலஸ் உள்ளே செல்ல செல்ல அங்கிருந்த பாதுகாவலர்கள், நிறைந்திருந்த பணியாளர்கள், வெறும் புல்தரையில் கூட செய்து வைத்திருந்த நேர்த்தியான அலங்காரம் எல்லாம் பார்த்து அனைவரும் இமைக்கவும் மறந்து போயினர். பேலஸுக்கு சென்ற பின் தடபுடலாக காலை விருந்து பரிமாறப்பட்டது. பல வருடமாக ஹோட்டல் தொழில் செய்து வரும் குமரவேல் கூட அங்கு பரிமாறப்பட்ட இந்திய உணவு வகைகளை இதுவரை பார்த்ததில்லை. அந்த அளவு அருமையாக இருந்தது. அங்கிருந்த பணியாளர்கள் பார்த்து பார்த்து பரிமாறினர். திருப்தியாக உணவு உண்ட பின் அதிதி இருக்கும் அறை தவிர பேலஸ் முழுக்க சுற்றி காட்டினர். குமரவேல் மெதுவாக கிரீனிடம் அதிதி பற்றி கேட்டார். அதிதி பொண்ணு இங்கதானே இருக்கு தம்பி? இங்கதான் சார் இருக்காங்க, தயாராகிட்டு இருக்காங்க, வருவாங்க. சரி தம்பி. அதற்கு மேல் எதுவும் கேட்க அவருக்கு பயமாக இருந்தது. அதன் பின் மேடை போல் அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் அனைவரும் அமர வைக்கப்பட்டனர். அங்கிருந்த அனைவரும் இந்திய பாரம்பரிய உடையில் இருந்தனர். அதுவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அருணா கிரீனை போட்டு சுரண்டி கொண்டிருந்தாள் அக்காவை பார்க்க அழைத்து செல்லும்படி. ஆனால் அதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லாததால் வருவாங்க என கூறிக்கொண்டிருந்தான். அவன் சொன்னது போலவே அதிதியை அழைத்து வந்தனர். நடந்து வருவது அதிதியா இல்ல தங்க சிலையா என தோன்றும் அளவிற்கு இருந்தாள். சென்னையில் பார்த்த அதிதி இது இல்லை என அனைவருக்குமே தோன்றியது. அந்த அளவுக்கு செழுமையாக அழகாக இருந்தாள். குமரவேல், பிருந்தா, ரீனா மூவரும் அவளை பார்த்து கண் கலங்கி போயினர். அதிதி கண்கள் கட்டப்பட்டிருந்தது. அதனால் அவளுக்கு இவர்கள் யாரையும் தெரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு கண்கட்டை அவிழ்த்தனர். எதிரில் கையில் சந்தன பேழையுடன் நின்று கொண்டிருந்தார் பிருந்தா. அம்மா என குரலெடுத்து கத்தினாள் அதிதி. அத்தியாயம் 109. அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டது. ஆமாம், அதிதியை கைப்பிடித்து மெதுவாக அழைத்து வந்தான் அலெக்ஸ். ஆனால் அவள் கண்கள் கட்டப்பட்டு இருந்தது. அலெக்ஸ், எதுக்கு என் கண்ணை கட்டியிருக்கீங்க? எங்க முறைப்படி எனக்கு வளகாப்பு பண்ண போறீங்க அதானே? அது எனக்கு தெரியும். கண்ணை கட்ட வேண்டாமே ப்ளீஸ். இல்ல அதிதி, எனக்காக கட்டிக்கோ. உங்க முறைப்படி வளகாப்பு தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்களால முடிஞ்சளவு சிறப்பா தயார் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து உன் கண்ணு எவ்வளவு பெருசாகுதுன்னு நான் பார்க்கணும். கட்டிக்கோ ப்ளீஸ். சரி அலெக்ஸ், உங்க ஆசை அதுதான்னா அப்படியே பண்ணுங்க. அதற்குள், என்ன அதிதி, ரெடியா போலாமா என கேட்டபடி அங்கு வந்தான் ஜான். சேலையில் இருந்த அதிதியை பார்த்து அசந்து போய்விட்டான். அவள் பின்னால் நின்ற மரியாவும் புடவை அணிந்திருந்தாள். 2 பேரும் அழகா இருக்கீங்க. சரி நேரமாகுது, வாங்க போகலாம். அலெக்ஸ், அதிதி கண்ணை கட்டு. சரி என கண்ணை கட்டி விழா மேடைக்கு அழைத்து சென்றனர். அதற்குள் கையில் சந்தன பேழையுடன் காத்திருந்தார் பிருந்தா. நீண்ட நாட்களுக்கு பின் அதிதியை பார்ப்பதால் சென்னையிலிருந்து வந்திருந்த அனைவரும் கண்கலங்கி போயிருந்தனர். அலெக்ஸ் மெதுவாக அதிதியின் கண்கட்டை அவிழ்த்து விட்டான். கண் திறந்தவுடன் தன் கண்முன் நின்ற தாயை பார்த்து அம்மா என வீறிட்டாள் அதிதி. தங்கமே என அவளை கட்டி கொண்டார் பிருந்தா. அதற்குள் குமரவேலு மேடைக்கு வந்திருந்தார்.
அப்பா என பாய்ந்து வந்து அவரை கட்டி கொண்டாள் அதிதி. அந்த காட்சியை பார்த்த அனைவரும் நெகிழ்ந்து போய் இருந்தனர். அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் அதிதி. தள்ளுங்க தள்ளுங்க, எல்லாரும் தள்ளி போங்க. நான் தடவை சேலை கட்டியிருக்கேன், அதை என் அக்கா பார்க்க வேண்டாமா என கேட்டபடி கூட்டத்தை தள்ளி கொண்டு வந்தாள் அருணா. அங்கிருந்த கடினமான நிலைமையை அவள் பேச்சு இலகுவாக மாற்றியது. அருணா, வா வா, நீங்க எல்லாம் எப்போ வந்தீங்க? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ரீனா, குமரா என அவர்களையும் அணைத்து கொண்டாள் அதிதி. ஏற்கனவே தாய்மை பூரிப்பில் இருந்தவள் தன் தாய் வீடு ஆட்களை பார்த்தவுடன் இன்னும் பூரித்து போனாள். அதை பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது. சரி அதிதி, அழுதது போதும். இந்த நேரத்துல இவ்வளவு அழுகக்கூடாது. உட்காரு, நல்ல நேரம் முடிய போகுது என அவளை அமர வைத்து சடங்குகளை செய்ய ஆரம்பித்தார் பிருந்தா. பின் ஒருவராக தங்களுக்கு தெரிந்த அளவில் முறை செய்தனர். அனைவருக்கும் பொறுமையாக சொல்லிக் கொடுத்தார் பிருந்தா. கடைசியாக அலெக்ஸ், ஜான், கிரீன் என எல்லாரும் சடங்கு செய்து முடித்தனர். பின் திருஷ்டி கழித்து அதிதியை உள்ளே அழைத்து சென்று விட்டார் பிருந்தா. கூடவே அருணா, ரீனா இருவரும் சென்றனர். வந்திருந்த விருந்தினர்களுக்கு ரஷ்யா, இந்தியா உணவு பரிமாறப்பட்டது. நீண்ட நேரம் அமர்ந்திருந்ததால் கால்கள் வீங்கி சோர்வாக படுத்திருந்தாள். அவள் கால்களை மிருதுவாக பிடித்துவிட்டபடி அமர்ந்திருந்தாள் ரீனா. தாயின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தாள் அதிதி. அந்த நொடி அப்படியே உறைந்து போனால் நன்றாக இருக்கும் என தோன்றியது. பெண்கள் எல்லோரும் அறைக்குள் இருந்ததால் அலெக்ஸ், ஜான், கிரீன் கார்டனில் அமர்ந்திருந்தனர். அதிதி ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஜான். இதுக்கெல்லாம் நீதான் காரணம். உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்கு கூட இதெல்லாம் தோணல. அலெக்ஸ், அதிதி நம்ம வீட்டு பொண்ணு. அவ சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். அது போக நீ நன்றி சொல்லணும்னு நினைச்சா போய் மரியாவுக்கு சொல்லு. அவ தான் இந்த ஐடியா கொடுத்தா. அது போக இந்த மாதிரி டைம்ல உன்னோட பாசமும் அதிதி அம்மா அப்பா அரவணைப்பும் அவளுக்கு தேவை. அவங்க இங்க இருந்து போற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சரியா பண்ணி கொடுக்கணும் அலெக்ஸ். பாத்துக்கோ, சரியா? கண்டிப்பா அவங்களுக்கு இங்க எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு ஜான். அப்புறம் இவன் கல்யாண விஷயம் பத்தி வேற பேசணும் அதிதி அம்மா அப்பா கிட்ட என கிரீனை பார்த்து கை காட்டினான் ஜான். வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டான் கிரீன். கவலைப்படாத கிரீன், குழந்தை பிறக்கட்டும், டைம் பார்த்து பேசி முடிக்கலாம், சரியா? அது வரைக்கும் அந்த பொண்ணை கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க சொல்லு. சரி பாஸ். மாலை சரியும் நேரம்தான் அலெக்ஸ் அறைக்கு வந்தான். அலங்காரம் எல்லாம் கலைத்து வெண்ணிற முழுநீள உடை அணிந்து மெத்தையில் படுத்திருந்தாள் அதிதி. மற்றவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்று விட்டனர். அதிதியின் தூக்கத்தை கலைக்காமல் அவள் மணி வயிற்றில் கை வைத்து அவளை அணைத்து கொண்டு படுத்து விட்டான் அலெக்ஸ். அவனது அருகாமை அறிந்து திரும்பி அவனை அணைத்து கொண்டு படுத்தாள் அதிதி. புது இடத்தில் பொருந்தி போக சிரமமாக இருந்தது அதிதியின் பெற்றோருக்கு. இங்கு எந்த வேலையும் இல்லை. நன்றாக சாப்பிட்டு விட்டு ஊர் சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். கிரீன், அருணா இருவரும் தினமும் பார்த்து கொண்டாலும் பேசிக்கொள்ள நேரம் கிடைப்பதில்லை. நிறைய ஆட்கள் இருப்பதால் காதலை வளர்க்க சற்று சிரமமாக தான் இருந்தது. 2 வாரங்களுக்கு பிறகு திரும்பவும் வேலைக்கு செல்ல போவதாக ஆரம்பித்தாள் அதிதி. பிருந்தா முடியவே முடியாது என்று கூறிவிட்டார். நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வேலைக்கெல்லாம் செல்லக்கூடாது. அம்மா, நானும் ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பார்க்க போறேன். குழந்தை பிறக்க இன்னும் 4 இருக்கு. வீட்லயே எவ்வளோ நேரம் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும் சொல்லு? அப்படியே ஏதாவது ஆனாலும் நான் ஹாஸ்பிட்டல்ல தானே அப்படியே அட்மிட் ஆகிக்கிறேன், அவ்வளவுதானே? இல்ல அதிதி, நீ என்ன சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். சரி, இத மாப்பிள்ளை கிட்ட கேட்டியா? அவர் என்ன சொன்னாரு? அவரும் உன்ன மாதிரி தான் வேண்டான்னு சொன்னாரு. யாருமே என் பேச்ச கேட்கறது இல்ல, போங்க என கோபத்தில் பொங்கி விட்டாள் அதிதி. இப்ப வரைக்கும் உன் பேச்சு தானே இங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டோம். இந்த ஒரு தடவை நீ எங்க பேச்ச கேளு. நீ வேலைக்கெல்லாம் போகல, சரியா என சொல்லிவிட்டான் ஜான். அதன் பின் அதிதி அதை பற்றி பேசவில்லை. கண்டிப்பாக வேலைக்கு அனுமதிக்க மாட்டார்கள் என தெரிந்து போனது. நாட்கள் நகர்ந்து பிரசவத்திற்கு இந்த 1 வாரம்தான் இருந்தது. கார்டனில் குட்டி வாத்து போல் அலெக்ஸ் கையை பிடித்து நடைபழகி கொண்டிருந்தாள் அதிதி. கொஞ்சம் பயமா இருக்கு அலெக்ஸ். எதுக்கு அதிதி பயம்? அதுவும் உன் கூட இத்தனை பேர் இருக்கப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் பிரசவ நேரத்துல வர்ற பயம்தான். அது மத்த பொண்ணுங்களுக்கு சரி, உனக்கு எதுக்கு? நீயே ஒரு டாக்டர். உன் உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் தானே? அப்புறம் இதுல பயப்பட என்ன இருக்கு? என்னமோ தெரியல, தோணுது. இங்க பாரு அதிதி, இவ்வளவு நாள் இருந்ததை விட இந்த 1 வாரம்தான் நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். இன்னும் 1 வாரத்துல இந்த மொத்த பேலஸ்க்கும் சந்தோஷத்தை நீ கொடுக்க போற. அவ்வளவு பெரிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அதனால பயப்படக்கூடாது, சரியா? உனக்கு நான் இருக்கேன் அதிதி. எந்த சூழ்நிலை வந்தாலும் எதை நினைச்சும் நீ கவலைப்பட வேண்டாம். நீ என் உயிர்ல கலந்து இருக்க. உன்னை விடமாட்டேன். அலெக்ஸ் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவள் கண்கள் கலங்க அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். இவர்களை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தனர் அதிதியின் பெற்றோர்கள். தங்கள் மகள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என பெற்றோர்கள் ஆசைப்படுவார்களோ அதைவிட பல மடங்கு சந்தோஷமாக இருந்தாள் அதிதி. நம்ம தேடி இருந்தா கூட இந்த மாதிரி அதிதிக்கு கிடைச்சிருக்காது பிருந்தா. ஆமாங்க, மாப்பிள்ளைக்கு மட்டும் ஒரு தம்பி இருந்திருந்தா அருணாவை கூட இங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். எனக்கு அடிக்கடி அப்படிதான் தோணுது. ஏன் இல்ல? அதுதான் அந்த கிரீன் தம்பி இருக்கார்ல,
அவரை நம்ம மாப்பிள்ள, பெரிய மாப்பிள்ள ஜான் எல்லாம் தம்பியா தானே பாக்குறாங்க. பேசாம அவரை நம்ம அருணாக்கு கேட்டு பார்க்கலாம். அதுவும் சரிதான், முதல்ல அதிதி கிட்ட இதை பத்தி பேசுவோம் என பேசிக் கொண்டிருந்தனர். இரவு நேரத்தில் பேலஸ் உள்ளே மனித நடமாட்டம் குறைவாக இருக்கும் என்பதால் அருணா கிரீன் இருவரும் சந்தித்து கொண்டனர். அப்போதுதான் அதிதியின் பெற்றோர் கிரீனை அருணாவுக்கு திருமணம் பேச நினைப்பது அவர்கள் காதில் விழுந்தது. அத்தியாயம் 110. 2 மாதங்களில் அருணா கிரீன் இருவரும் நேருக்கு நேர் பார்த்து பேசிக்கொண்ட தருணம் என்று பார்த்தால் 2-3 முறைதான் இருக்கும். தூரத்தில் இருக்கும்போது கூட பிரிவு இந்தளவு வாட்டவில்லை. இப்போது அருகில் இருந்தும் கூட பார்த்து கொள்ள மட்டும்தான் முடிகிறதை தவிர பேசிக்கொள்ள முடியவில்லை. ஏங்கி தவித்து போய்விட்டாள் அருணா. போனில் கிரீனிடம் புலம்பி தள்ளிவிட்டாள். அருணா, இன்னைக்கு நைட் பேலஸ்ல அதிகமா ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதுக்கு வெளியே போறாங்க. அந்த நேரத்துல நீ கார்டனுக்கு வா, பேசலாம், சரியா? எனக்கு பேச கூட வேண்டாம், உங்க கைப்பிடிச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும் எனக்கு. சரி சரி புரியுது, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கார்டனுக்கு வா. சரி, சொன்னது போலவே வந்தாள் அருணா. வேகமாக ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல கிரீன். பக்கத்துல தான் இருக்கீங்க, ஆனா பேச முடியல. கோவமா வருது. ஏன் இங்க எப்ப பார்த்தாலும் இவ்வளவு பேர் இருக்காங்க? அருணா, உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது பேலஸ், இங்க இப்படிதான் இருக்கும். உனக்கு போக போக பழகிரும். எனக்கு புரியுது, ஆனா உங்க கூட பேச முடியல, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம நானே போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலாம் போல இருக்கு. அவங்களுக்கு தெரியாம பேசதானே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் பொறுமையாயிராருனா, அதிதி மேடம்க்கு பாப்பா பொறக்கட்டும், பேசலாம். இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த, இன்னும் 1 வாரம் தானே. சரி, ஆனா அதுக்கு மேல என்னால முடியாது, பாத்துக்கோங்க என பேசிக்கொண்டே நடந்து வரும்போது குமரவேல் பிருந்தா இருவரும் பேசிக்கொண்டிருந்தது கேட்டது. பேசாம நம்ம அருணாவை அந்த கிரீன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அவரும் ரொம்ப நல்ல குணம். நம்ம அருணா மாதிரி ஒரு வாலு பொண்ணு அவரால தான் சமாளிக்க முடியும். ஆமா பிருந்தா, எனக்கும் அதுதான் தோணுச்சு. முதல்ல அதிதிக்கு குழந்தை பிறக்கட்டும், அவகிட்ட பேசிட்டு இத பத்தி நம்ம மாப்பிள்ளை கிட்ட பேச சொல்லலாம். அதை கேட்ட அருணா சந்தோஷத்தில் கத்த ஆரம்பித்து விட்டாள். அவள் வாயை மூடி யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து இழுத்து சென்று விட்டான் கிரீன். தனி இடத்திற்கு வந்த பின்தான் அவள் வாயிலிருந்து கையை எடுத்தான். எதுக்குடி இப்படி கத்துற? அவங்களுக்கு கேட்டிருந்தா என்ன ஆகும்? அறிவு இருக்கா உனக்கு? இப்ப எதுக்கு நீங்க இப்படி கத்துறீங்க? அவங்க கேட்டா என்ன ஆக போகுது? அதான் அவங்களே ஓகே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இருந்தாலும் நம்ம லவ் பண்றது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். அவங்களா பார்த்து வச்ச கல்யாணம் மாதிரி இருக்கட்டும், விடு. என்னமோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என கிரீனை நெருக்கமாக கட்டிக்கொண்டாள். அவன் கூச்சத்தில் நெளிந்து கொண்டிருந்தான். ஏய் போதும் விடு, ஒரு மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் அடிக்கடி கட்டி பிடிக்கிற. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு அருணா. ஐயோ, உங்களை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. ஏன் தான் இப்படி இருக்கீங்க நீங்க? இப்படிதான் இருக்கணும். சரி, நேரம் ஆச்சு, நீ கிளம்பு, அம்மா அப்பா தேட போறாங்க. அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் போக சொல்லலன்னு. போறேன் போறேன், நீங்களும் போய் படுங்க. சரி. அன்று காலை ரீனா அழைத்திருந்தாள். வளைகாப்பு முடிந்து 2 நாள் கழித்து ரீனா, குமரன், அதிதி மூவர் மட்டும் கார்டனில் கூடியிருந்தனர். இதற்கு மேல் ரீனா முடிவுக்காக காத்திருக்க குமரன் தயாராக இல்லை. நீங்களே சொல்லுங்க அதிதி அக்கா, என் காதலை இவங்க கிட்ட சொன்னது நான். ஆனா பதில இவங்க என்கிட்ட சொல்ல மாட்டாங்களாம், உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன முடிவு நீங்களே கேட்டு சொல்லுங்க என அதிதியிடம் முறையிட்டான் குமரன். என்ன ரீனா இது, சின்ன குழந்தைத்தனமா பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, உன் முடிவை நாளைக்கு குமரன் கிட்ட சொல்லுன்னு. நான் இதை சொல்லியே ஒரு 8 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பதில சொல்லாம இருக்க. இருந்தாலும் உனக்கு ரொம்ப பொறுமை அதிகம் குமரா. இருக்க வேண்டியதுதான், அதுக்குன்னு இவ்வளவு பொறுமை ஆகாது. என்ன ரீனா, இப்பவாது சொல்லு, என்ன முடிவு? எனக்கு குமரனை பிடிச்சிருக்கு, ஆனா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதிதி என்றாள் ரீனா. அதை கேட்ட அதிதி, மண்டைய உடைச்சிருவேன், மரியாதையா அவன்கிட்ட சொல்லு. வெக்கமா இருக்கு அதிதி. ஏய், இந்நேரம் உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா 2 குழந்தை பெத்திருப்ப. இப்ப போய் வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. 7 கழுத வயசாச்சு உனக்கு, அவன்கிட்ட சொல்லு. சரி திட்டாத, சொல்றேன். குமரா, சொல்லு ரீனா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஐ லவ் யூ என்றாள். சரிங்க மேடம், தேங்க்ஸ் அதிதி அக்கா, இந்த பதில் தான் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது கூட நல்லா தான் இருக்கு என்றான். உன்னை திருத்த முடியாது குமரா. சரி, இப்போ உங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு. ஊருக்கு போன உடனே 2 பேர் வீட்லயும் பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்பதான் நான் சென்னை வர முடியும். ஏற்கனவே எங்க வீட்ல தெரியும்க்கா, ரீனா தான் அவங்க வீட்ல பேசணும். நான் என்ன பேசுறது? அதிதி அம்மா அப்பாவை தான் பேச சொல்லணும். அவங்க சொன்னா எங்க வீட்ல ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சரி ரீனா, அப்ப அந்த வேலையை பாரு. சொன்னது போலவே வளைகாப்பு முடிந்து 15 நாட்களில் சென்னை திரும்பிவிட்டனர் இருவரும். இருவரது வீடுகளிலும் பேசி திருமணத்தை முடிவு செய்து விட்டனர். அதை சொல்வதற்காக தான் அதிதிக்கு அழைத்தாள் ரீனா. ஹலோ அதிதி, உடம்பு எப்படி இருக்கு? சோர்வாக தான் இருக்கு ரீனா, மத்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 நாள்ல குழந்தை பிறக்கும்னு நினைக்கிறேன். நான் வரவா அதிதி, உன்னால சமாளிக்க முடியுமா? நான் பாத்துக்கிறேன் ரீனா, நீ கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அலைய வேண்டாம். இங்கதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல. அதுவும் சரிதான்.
அந்த பேலஸ்குள்ள இருக்கே பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கதானே அதிதி டெலிவரி? ஆமா ரீனா, அங்கதான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பேலஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா இங்க இருக்க ரூல்ஸ் எல்லாம் தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். சரி விடு, நல்லா பாத்துக்கிறாங்கல்ல, அது போதும். ஆமா, அம்மா அப்பா அருணா எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, நல்லா இருக்காங்க ரீனா. முழுசா ரஷ்யாவை சேர்ந்தவங்களா மாறிட்டு இருக்காங்க. அப்பாக்கு தான் அப்பப்போ ஹோட்டல் பத்தி கவலை வருது. இன்னும் 1 மாசம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க சொல்லு. சரி ரீனா, வேற என்ன? ஒண்ணும் இல்ல அதிதி, அடுத்த மாச கடைசியில கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிருக்காங்க. உன்னால வர முடியுமா? கஷ்டம் ரீனா, பேபிக்கு 1 மந்த் தானே ஆகியிருக்கும். அலெக்ஸ் விடமாட்டார். நானும் அதுதான் நினைச்சேன் அதிதி. ஆனா இதை விட்டா நல்ல தேதி இல்லைன்னு குமரன் வீட்ல சொல்றாங்க. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால என்ன ரீனா, நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணுனா இல்லைன்னா என்ன? அதிதி, என்ன இப்படி சொல்ற? ஆமா ரீனா, வேற என்ன பண்றது? சூழ்நிலை தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. நம்ம கையில என்ன இருக்கு சொல்லு? நான் இல்லைன்னு நினைச்சு கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கேன்னு நினைச்சுக்கோ, சரியா? ரீனா அந்த பக்கம் எதுவும் பேசவில்லை. அமைதியாக இருந்தாள். ஏய், பதில் பேசுடி. சரி அதிதி, நான் அப்போ அந்த தேதியே சரின்னு சொல்றேன். சூப்பர், இப்பதான் நல்ல பொண்ணு. கல்யாண புடவையெல்லாம் நல்ல கலரா பார்த்து எடு, சரியா? உனக்கு வீடியோ கால் பண்ணி எடுக்கிறேன் அதிதி. எனக்கு புடவை பத்தி என்ன தெரியும்? அதுவும் சரிதான், பண்ணு. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அதிதிக்கு வயிற்றில் சுரீர் என வலிக்க ஆரம்பித்தது. எப்பவும் போல வலிக்கிறது என சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் நேரம் ஆக ஆக வலி அதிகரித்து கொண்டே போனது. அதிதிக்கு புரிந்தது பிரசவ வலி வந்துவிட்டது என்று. வலி அதிகமாகவே போனை கீழே போட்டுவிட்டு அம்மா என கத்தினாள். அவள் கத்தியதில் பேலஸ் அதிர்ந்து விட்டது. இதுவரை இந்த கதையுடன் எங்களோடு பயணித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களது கருத்துகளும் விமர்சனங்களும் தான் ஒரு எழுத்தாளருக்கு சிறந்த வெகுமதி. எனவே உங்களது கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த கதையின் அடுத்த பாகம் உங்களை விரைவில் வந்தடைய கதைகள் 360 சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.